Good evening, friends. I welcome heartily all the lawyers fraternity for Apex Law Academy. Apex Law Academy அனைத்து வழக்கறிஞர்கள் சமுதாயத்தை எங்களது வீக்லி கிளாஸிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்றைய ஸ்பீக்கர், a special speaker, is nothing but advocate of High Court Madras. He is regularly handling sessions in various law academies. He is none other than Advocate A.K. Velan. He is going to talk about a very sensitive and very needed topic, which is procedures for filing complaints in police stations and before courts. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், மைக்ரோ லெவல் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோடு, அது ரொம்ப எலாபரேட்டாக பேச போகிறாரு. இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் செஷன், நோ டவுட் அட் ஆல். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஒரு ஸ்பீச்சாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் டு டாக் அபவுட் த கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் அட்வொகேட் A.K. Velan, as I told you, he handled lot of sessions in various law academies, and he trained people for APP exams and civil judicial examinations, civil judges examinations, etc. And the very important credential which he is shouldering today is, unbelievably, he has produced more than 70 legal officers, including APPs, civil judges, in the past 5 years. Such a great speaker is available today to Apex Law Academy to give an excellent speech about a very vibrant topic. And he is also a public interest litigant at Madras High Court. He filed a lot of pill petitions along with Traffic Ramasamy. He worked with Traffic Ramasamy also. All of you know about Traffic Ramasamy. So he is a very active pill advocate at Madras High Court also. Such a great speaker has accepted to give his speech in Apex Law Academy today, and we are very fortunate to have him. For this evening, I welcome Advocate A.K. Velan to take over the session. Over to you, Advocate A.K. Velan, please. Good evening to all. First of all, I thanks to our Apex Law Academy giving for this opportunity and for this honor. Let me introduce myself as an advocate practicing as an advocate practicing before the High Court of Madras, and also a public interest litigant. Thanks for this opportunity. First of all, இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ஹெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ரிப்போர்ட் அண்டு கம்ப்ளைண்ட் கேஸ், அப்படிதான் சொல்லணும். ஐ மீன் த போலீஸ் ரிப்போர்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் கேஸ், அதை பற்றி இன்னைக்கு வகுப்புகள் நடத்துவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் போலீஸ் ரிப்போர்ட்னா என்ன, நான் அதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். இனிஷியேஷன் ஆஃப் ஏ கிரிமினல் கேஸ் அப்படின்னா ஒரு குற்ற வழக்கு எவ்வாறு தொடுக்கப்படுகிறது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், there is a occurrence that may be a crime or may be a offense or may be a tort. இதுதான் ஒரு அக்கரன்ஸ். பட் அக்கரன்ஸ் ரெண்டு விதமான குற்றங்களை உருவாக்குது. ஒன்று காக்னிசபிள். இப்ப பாருங்க, ரிப்போர்ட்ன்றதை பத்திலாம் அப்புறம் வர. முதல் அக்கரன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஜென்ரலா சட்டத்துல சொல்லக்கூடியது ஃபேக்ட்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ன்றதை பத்தி எவிடன்ஸ் ஆக்ட்ல இப்ப செக்ஷன் நியூ ஆக்ட்ல BNS, பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 சொல்லிருக்காங்க. என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஒரு பொருண்மை. ஃபேக்ட்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், உண்மைன்னு சொல்லுவோம். பட் இங்க அப்படி பார்க்கக்கூடாது சட்டத்துல. பொருண்மை அப்படின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு பொறுமைன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொறுமைன்னா நிகழ்வு. தட் fact may be in fact in issue or may be in relevant fact அப்படின்னு பார்க்கிறோம். அதை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்கு, அது செக்ஷன் 2 டிஃபைனிங் செக்ஷன் தான் சொல்றாங்க. அப்ப ஃபேக்ட் என்பது என்ன, எப்படி சொல்லப்படுகிறது? ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ், இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும்.
anything, state of thing, relation of thing capable of being perceived by the senses என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா? அண்டு எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எ பர்சன் இஸ் கான்சியஸ், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? எனிதிங், ஏதேனும் ஒரு பொருள், ஸ்டேட் ஆஃப் திங், அதனுடைய நிலை, ரிலேஷன் ஆஃப் திங், அதனுடைய தொடர்பு நிலை, அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இப்ப பாருங்க, ஏதேனும் ஒரு பொருள்னா இந்த செல்போன், நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, உங்களோட பார்த்துட்டு உங்களோட உரையாடிட்டு இருக்கேன் பாருங்க, அந்த செல்போனை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். எனிதிங், ஏதேனும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு வச்சுங்க. இந்த செல்போன் எனிதிங். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் திங், இந்த செல்போனுடைய நிலை எப்படி இருக்குது? சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு இருக்கிறது. ரைட், அதுதான் ஸ்டேட் ஆஃப் திங். ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் என்பதை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேணும்னா, இந்த செல்போன் மூலமாக நான் உங்களை தொடர்பு கொண்டு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றேன். தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் யூ ஒன் அண்ட் ஆல் அண்ட் மீ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் ஃபேக்ட். அது மட்டுமா? கேபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்ட் பை த சென்சஸ் and any condition, any person, any mental condition of which a person is conscious. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, capable of being perceived by the senses. அப்படின்னா என்ன சொல்றாங்க? 5 புலங்களால் உணர முடிந்த எதுவும் பொறுமையே. பொறுமைன்றதுக்கு நான் அப்புறம் வரேன். அது மட்டுமா? எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எ பர்சன் இஸ் கான்சியஸ். அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுடைய சிந்தனை, எண்ணம், மனநிலை, இது எல்லாமே எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எ பர்சன் இஸ் எ கான்சியஸ். அவன் கான்சியஸா ஒரு சிந்தனை செய்யறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒப்பீனியன், ஒரு தாட், ஒரு எண்ணம், ஒரு இன்டென்ஷன், அதுவும் ஒரு எண்ணம். தாட் என்பது வேறு, இன்டென்ஷன் என்பது வேறு, ஒப்பீனியன் என்பது வேறு. இதெல்லாம் எப்படி இருக்கும்? உள் உணர்வை காட்டுவதாக இருக்கும். வெளிப்படையா தெரியுமா? நான் ஒரு மனிதன் மீது ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கேன். அவன் நல்லவனா கெட்டவனா? அப்ப அந்த ஒப்பீனியன் என்பது மைண்ட் வாய்ஸ். அதுதான் இன்டர்னல் ஃபேக்ட் என்று சொல்கிறார்கள். இப்ப ஃபேக்ட் என்பதுக்கு சொல்லிட்டேன், எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், ஓகே. அது எப்படி இருக்கணும்ன்றது தான் ஃபேக்ட். ஏனேனும் ஒரு பொறுமை, அதனுடைய நிலை. இப்ப நான் என்ன கூட எடுத்துங்க, நானும் ஒரு ஃபேக்ட். ஐ மீன் த பீயிங் எ மேன், ஹியூமன் பீயிங். ஃபேக்ட்னா இந்த மாதிரி ஒரு மனிதன், வேலைன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது ஃபேக்ட். சரி, ரிலேஷன் ஆஃப் ஐ மீன் த எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங்னா என்ன? என்னுடைய நிலை, நான் நல்லா நிமிர்ந்து அழகா இப்படி உட்காந்துருக்கேன், உங்களுக்கு பாடம் எடுக்கிற நிலையில உட்காந்துருக்கேன். ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் என்னன்னா, உங்களோடு பேசி கொண்டு இருக்கின்ற பாருங்க, அந்த தொடர்புல இருக்கு. அதாவது அப்ப நான் எனிதிங், இப்ப மனிதனை மட்டும் இல்ல, எந்த பொருளையும் குறிக்கும். ஃபேக்ட்னா என்ன சொல்றாங்கன்னா, ஏதேனும் ஒரு பொறுமைன்னா ஒரு நிகழ்வு. இப்ப கிளாஸ் எடுக்கிறது ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வு வழக்காக வரும்போது பிரச்சனைக்குரிய பொறுமையாக இருக்கலாம். நான் அதை பத்தி விளக்கம் சொல்றேன். தொடர்புடைய பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடுகள் இருக்கு. இப்ப நான் கேபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்ட் பை த சென்சஸ் என்ற வார்த்தை சொன்ன பாருங்க. நீங்க செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ல 7 விதமான இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா, நான் எதை ஒன்று பார்க்க முடிகிறதோ, எதை ஒன்று கேட்க முடிகிறதோ, எதை ஒன்றை செய்ய முடிகிறதோ, அது இல்லுஸ்ட்ரேஷன்ல பாருங்க. வாட் எவர் ஐ சி, வாட் எவர் ஐ ஹியர், வாட் எவர் ஐ டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஃபேக்ட். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்ட். எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்னா தொட்டு உணர முடிந்த, பார்க்க முடிந்த. இப்போ தொட்டு டேபிளை தட்டுறேன், ஃபேனை பார்க்குறேன், உங்களை வீடியோவில் பார்க்குறேன், செல்ஃபோனை பார்க்குறேன். தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். இன்டர்னல் ஃபேக்ட்னா நான் மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறேன், நீங்க மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ இன்டர்னல் ஃபேக்ட். ஒப்பீனியன், ஒரு டாக்டர், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க பாருங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க பாருங்க, அது ஒரு இன்டர்னல் ஃபேக்ட். இது மட்டுமா இன்டர்னல் ஃபேக்ட்? ஒரு ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல்லா அல்லது குட் ஸ்மெல்லா அப்படின்றத நம்ம ஃபீல் பண்றோம் பாருங்க, அது இன்டர்னல் ஃபேக்ட். ஒரு ப்ரீசி ஏர், ஒரு பீச்சில் போய் நிக்கிறோம், குளிர்ந்த காத்து மேல அடிக்குது, உடம்பு சிலிர்க்குது பாருங்க, அது என்ன ஃபேக்ட்? எதன் மூலியமா வருது? இன்டர்னல் ஃபேக்ட். அந்த குளிர் காத்து நம்ம மீது, ஏன்னா காற்றை நம்மளால பார்க்க முடியாது,
உணரதான் முடியும். தீஸ் ஆர் த இன்டர்னல் ஃபேக்ட். அப்போ ஒரு விஷயத்துல, ஒரு வழக்குல இந்த கேஸை நடத்துவதற்கு முன்பாக ஃபேக்ட்னா என்ன, ரிலவென்ட் ஃபேக்ட்னா என்ன, ஃபேக்டின் இஷ்யூனா என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் நினைக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட், முறையீட்டு வழக்கு அல்லது போலீஸ் வழக்கு, அறிக்கை வழக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி சம்பவம்னா என்ன அதை பத்தி சொல்லாம உள்ள வரவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா சட்டத்துல எனக்கு பிடிச்ச பழைய ஆக்ட் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏன்னா 17ல இருந்து நான் புதிய ஆக்ட் எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இப்போ அதை எடுக்க முடியாது, ஏன்னா எஃபெக்ட் ஆகல. எடுத்தா தப்பா போயிடும். 17 வரைக்கும் வி வில் வெயிட் ஃபார் தட். இப்போ நான் கேட்குறேன், ஐபிசில செக்ஷன் 44 எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரிவு. அதுல பாத்தீங்கன்னா இன்ஜூரி என்ற ஹெட்ல 4 விஷயங்கள் சொல்றாங்க. whoever causes any person's mind as infirmity, whoever causes any person's reputation, property, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பாடி. இந்த 4 விதத்துல தான் ஒரு குற்றத்தை செய்ய முடியும், இன்னும் நவீன குற்றமாக இருந்தாலும் சரி. இப்ப ஜீரோ கிரைம், ஜீரோ எஃப்ஐஆர் சொல்றாங்க, ஜீரோ என்னது ஜீரோ அஃபென்ஸ் சொல்றாங்க. அதாவது ஜீரோ எஃப்ஐஆர் கூட உண்டு, உங்களுக்கு தெரியும். சைபர் கிரைம் சொல்றாங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இதுல சேர்ந்தது தான். நான் சொல்றேன்ல, உங்களுக்கு இந்த விஷயத்திற்குள்ள அடக்கமானதான் அவை அத்தனையும். அப்ப அதை சொல்லாம இப்ப இன்ஜுரின்னு பாருங்க, அந்த 4 இன்ஜுரி தாண்டி எந்த சட்டத்திலேயாவது ஒரு ஸ்பெஷல் லா, லோக்கல் லா, ஜெனரல் லா, வாட் எவர் மேபி, இப்போ வந்திருக்க ஐடி ஆக்ட், நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை தாண்டி யோசிக்க முடியுமா? டாட்ஸ் கூட எடுத்துங்க. இந்த 4 விஷயங்களுக்குள்ளதான் அஃபென்ஸ் என்ற விஷயம் அடங்கி இருக்கிறது. அஃபென்ஸ் சொல்லலாம், கிரைம்னு சொல்லலாம், டாட்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி சொன்னாலும் வித்தியாசம் உண்டு. இப்போ பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கிரைம்னா கிரைம் பிரான்ச் தனியா இருக்கும், அஃபென்ஸ்னா லா அண்ட் ஆர்டர் தனியா இருக்கும், டாட்ஸுக்குன்ட்டு ஒரு தனியா இருக்கு. ஏன்னா டாட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாட்ஸ்னாலே தட் மே பி சிவில் அண்ட் கிரிமினல் சொல்லலாம், ரெண்டுத்துக்குமே வரும். ஏன் எதன் அடிப்படையில் அதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டி மினிமிஸ் நான் கியூரேட்லெக்ஸ் தான். நம்ம ஆனா சட்டத்துல சொல்றோம், செக்ஷன் 95ல சொல்றோம், என்ன சொல்றோம் ஐபிசில, அற்பத்தில் இல்லை சட்டத்திற்கு அக்கறை, சட்டத்திற்கு இல்லை அற்பத்தில் அக்கறை. The law does not consent about tribals அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்பமான விஷயத்துக்கு காலத்தையோ நேரத்தையோ நீதித்துறையோ வழக்கறிஞர் தோழியோ நபர்களையோ நீதிமன்றத்தில் நின்றுட்டு வீண் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்கு தான். அப்ப அற்பமான விஷயங்கள் எதை சொல்லலாம்? பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஒரு வயதானவர் தெரியாமல் எச்சில் உமிடுகிறார், அது மேலப்படுது. ஒரு வெத்தலை பாக்க எச்சி கரை சட்டையில கரை பிடிச்சிச்சு, அதுக்காக வாடா இங்க வெளியில வாடா, என் மேல இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு கேவலம் ஆயிடுச்சு, அசிங்கம் ஆயிடுச்சு, உன் மேல வழக்கத்தோடு நீத்து நிக்க வைக்க முடியுமா? so many facts are there. ரெண்டாவது, இந்த ஃபேக்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ட்ரூத் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபேக்ட் அண்ட் த ட்ரூத்? அதை முதல் தெரிஞ்சாதான் ஃபேக்டை பத்தி நம்ம அனுமானிக்க முடியும். ஃபேக்டுக்கும் ட்ரூத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்ட் ஆஸ் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் பிஎன்எஸ். அதுலயே நிக்கிறேன் பாருங்க, நியூ ஆக்டுக்கே நிக்கிறேன். ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல ஃபேக்ட்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபேக்ட்னா என்ன? இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஃபேக்ட். ட்ரூத்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள், கிழக்குல சூரியன் உதிக்கு மேற்குல மறையுது, அது தட் இஸ் த ஃபேக்ட். கண்ணால் பார்க்க முடிந்த ஒரு பொருண்மை, ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் அப்படின்னு வச்சுங்க. இதுவே ட்ரூத் என்ன? கண்ணால பார்ப்பது பொய். காரணம் என்னன்னா, சூரியன் கிழக்குல தோண்டி மேற்குல மறையல, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு தன்னை தானே பூமி சுழலும் போது சூரியன் இடம் மாறுவது உண்டு, கிழக்குல இருந்து மேற்கு. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். இது மட்டும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு பிரசம்ஷன் அடிப்படையில ஃபேக்டையும் ப்ரூவ் பண்ணலாம், ட்ரூத்தையும் ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், there is a smoke, there must be a fire. எங்கே புகை மூட்டம் தெரிகிறதுன்றா என்ன அர்த்தம்?
நெருப்பு இருக்கிறது அனுமானம். there is a water on the road, ஏன்னா காணல் நீர், போய் பார்த்தா வாட்டர் இல்லை, ஏன்னா அது என்னது, காணல் நீர் தான். நீர் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் இடையே உண்மை அங்க இல்லை. அப்ப எப்படி பாருங்க சூழ்நிலைகள் எப்படி மாறுது பாருங்க. A fact is said to be related with another fact as provided under section, பழைய செக்ஷன் 5 to 55 of Evidence Act. ஒரு பொருண்மை மற்றொரு பொருண்மையோடு பிரிவுகள் 5 முதல் 55 வரை இந்திய சாட்சி சட்டம் விதமாக தொடர்பு கொண்டிருந்தால் அதுதான் என்ன சொல்றாங்க, தொடர்புடைய பொருண்மை. சாப்டர் 2ல சொல்றாங்க பழைய ஆக்ட்ல. அப்ப தொடர்புடைய பொருண்மைனா எப்படி இருக்கணும், விதமாகனா. ஏன் விதமாக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 6ல இருந்து 55 வரைக்கும் ஒரே நிகழ்வை பத்தி பொறுமைகள் வருவதில்லை, ஒரே நிகழ்வை பொறுத்து வருவதில்லை. 6, 7, 8, 9 இப்படியே பாத்தீங்கன்னா அது இப்ப கிளாஸ் எடுத்த டைம் ஆயிடும். இப்படியே பாத்தீங்கன்னா வேறு வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அந்த சம்பவமானது நடக்குது என்பதை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 6 ரெஸ்கெஸ்டி 7 தெரியல உங்களுக்கு, அக்கேஷன் காஸ் எஃபெக்ட் 8 மோட்டிவ் ப்ரிப்பரேஷன் அண்ட் சப்சிக்வெண்ட் ஆர் ப்ரீவியஸ் கான்டாக்ட். இப்படிதான் சில விஷயங்கள் மாறி மாறி சொல்லப்பட்டு வருகிறது. அதான் விதமாக தொடர்பு கொண்டிருந்தால், ஒரே மாதிரியாக இல்ல, விதமாக தொடர்பு கொண்டிருந்தால் அதுதான் பொறுமை, தொடர்புடைய பொறுமையாகும். எங்க சார் சுகுமாரன் சார் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறது பத்தி அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். ஆனா இங்க அவசர அவசரமா டைம் கம்மியா இருக்கிறதால நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். யாருக்குன்னா புரியல, ஸ்பீடா போறது புரியல அப்படின்னா யார் வேணாலும் கேட்கலாம். சப்ஜெக்டை குறித்து எந்த விஷயமா இருந்தாலும் கேட்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் கேட்க வேண்டாம், அரசியல் கேட்க வேண்டாம், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. சுகுமாரன் சார் கிட்டத்தட்ட 2010 எனக்கு அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவருடைய வகுப்புகளை நான் ஆர்கனைஸ் பண்ணேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணேன். இப்போ 6 வருஷமா நான் அகாடமி தனியாக பண்ணிட்டு இருக்கேன். அவர் சர்டிஃபைட் பண்ணதால யூ ஆர் ஏ ரைட் பர்சன் டு ஸ்டார்ட் த அகாடமின்னு அவர் சர்டிஃபைட் பண்ணதால நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சார் சொல்ற மாதிரி என்னுடைய மாணவர்கள்லாம் நிறைய பேர் நீதிபதிகளா, ஒரே ஒரு டிஜே கூட ஆயிருக்காங்க. இந்த பேட்ச்ல ஒரு டிஜே, அவங்க பேர் ரம்யா. அவங்க எங்க அகாடமியில நல்லா படிக்கிற பொண்ணுன்ற கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த 6 பேர்ல ஒரு டிஜே எங்க அகாடமியை சார்ந்தவங்கன்னு சொல்றத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். 11 ஏபிபி, மற்றவங்க எல்லாம் சிஜிஎஸ், ஐ மீன் த சிவில் ஜட்ஜஸ். அந்த மாதிரி நான் ஐ எம் ப்ரொமோட்டிங் த ப்ரொமோட்டிங் அட்வொகேட். சாதாரணமாக இல்லை, சிவில் ஜட்ஜ் எல்லாம் சாதாரண பதவிகள் கிடையாது. சரி, அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள திருப்பி வந்தேன். அப்ப ட்ரூத் ஃபேக்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பொறுமையை வைத்துத்தான் இன்னொரு பொறுமையை கண்டறிய முடியும். அப்ப ஃபேக்ட் ஓவர், ட்ரூத் ஓவர். இப்ப அக்கரன்ஸுக்கு திரும்பி வரேன். ஒரு சம்பவமானது சாதாரணமான நிகழ்வுகளோடு நடந்து முடிந்தால் அது பேர் என்ன, குற்றத்திற்கீழ் வராது. ஒரு சம்பவமானது பிரச்சனைக்குரிய பொறுமையாகவோ, தட் இஸ் த ஃபேக்ட் இன் இஷ்யூ, பிரச்சனைக்குரிய பொறுமையாகவோ தொடர்புடைய பொறுமையாக, அப்படின்னா தொடர்புடைய பொறுமை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூவுக்கு தொடர்புடைய பொறுமை. அப்ப எதுக்கு ஃபேக்ட் இன் இஷ்யூவே வந்துச்சு, எதுக்கு தொடர்புடைய பொறுமை வரணும் அப்படின்னா, நேரடியாக அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை பார்க்க முடியாத போது, சம்பவம் யாரால் நிகழ்த்தப்பட்டது என்று புரியாத போது, தெரியாத போது, ஐவிட்னஸ் இல்லாத போது தொடர்புடைய பொறுமைகள் மூலமாக வழக்கை நிலைநிறுத்த வேண்டும். செக்ஷன் 8, பழைய செக்ஷன் 8 புதுசு 6. அதுதான் என்ன சொல்றாங்க, மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், கான்டாக்ட், சப்சிக்வெண்ட், கான்டாக்ட், ப்ரீவியஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எடுத்தா ஒரு சப்ஜெக்டுக்கு 2 செக்ஷனுக்கு 4 மணி நேரம் ஆகும். அது வேணா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு விஷயத்துக்குள்ள வரேன். சரி, இப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூன்னா என்ன, ரிலவெண்ட் ஃபேக்ட். இது இல்லாம உள்ள போக முடியாது. சும்மா ஏனோதானோ நானும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த காரணத்துக்காக ஏனோதானோ கிளாஸ் எடுக்க விரும்பல. அப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூ என்பதை பற்றியும் இன்டர்பிரேஷன் கிளாஸ் செக்ஷன் 3 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல தான் சொல்லிருக்காங்க. அப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூ என்றால் ஒன் பார்ட்டி அசர்ட்ஸ் எ ஃபேக்ட்ஸ். அசர்ட்ஸ்னா ஒரு தரப்பினர் ஒரு சங்கதியை, ஒரு பொறுமையை அறுதிட்டு சொல்லும் போது, அந்த சேம் ஃபேக்ட் இஸ் டினைடு பை ஆப்போசிட் பார்ட்டி ஆர் அட்வர்ஸ் பார்ட்டி. அந்த பொறுமையை, அந்த பிரச்சனையை எதிர் தரப்பினர் மறுப்பார் என்றால் அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ.
சிம்பிளா சொல்லிடுறேன். 2 பேரும் கல்யாணம் நடக்குது, சந்தோஷமா வாங்குறாங்க, குழந்தை இருக்கு, வெட்டிங் த டியூரிங் த வெட்லாக் பீரியட்ல குழந்தை பிறக்குது. ஓகே, தட் இஸ் நாட் ஏ இஷ்யூ. சப்சிக்வெண்ட்லி தட் ஒய்ஃப் ஃபைல்ஸ் ஏ டிவோர்ஸ் பெட்டிஷன் பிஃபோர் த ஃபேமிலி கோர்ட். என்ன இஷ்யூன்னு சொல்றாங்க? தினம் தினம் என் கணவரால் நான் மிரட்டப்படுகிறேன், அச்சுறுத்தப்படுகிறேன், என் இறப்புக்கு நான் எந்நேரமும் சாகடிக்கப்படலாம், என்னை கொடுமைப்படுத்துகிறார், என் குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு இஷ்யூ எடுக்கிறாங்க. ஆனா போத் ஆர் அட்மிட்டட் ஃபேக்ட். எதை அட்மிட் பண்ணிக்கிறாங்க? திருமணம் ஆனதை ஒத்துக்கிறாங்க, குழந்தை பிறந்தது அவங்களுக்கு தான் ஒத்துக்கிறாங்க, தனியா வாழ்ந்தது ஒத்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஃபேக்ட்? இது அட்மிட்டட் ஃபேக்ட். இது இஷ்யூக்குள்ள வரல, அதனால வழக்காக வராது. எது வழக்காக உருவெடுக்கும் என்றால் ஃபேக்டின் இஷ்யூ. அப்ப ஃபேக்டின் இஷ்யூவை யார் சொல்றா? ஒய்ஃப் சொல்றாங்க, என்ன கொடுமைப்படுத்தினாரு, என்ன தினசரி சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றா. அதை மறுக்கின்றார் கணவர். என்ன மறுக்கிறாரு? அந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வு நடக்கல, இவங்க பொய்யா. திஸ் இஸ் த ஃபேக்டின் இஷ்யூ. இதுதான் நீதிமன்றத்துக்கு வறுமையை உடைய அட்மிட்டட் ஃபேக்ட் எல்லாம் வராது. சரி, ரிலவன்ஸ் ஃபேக்ட்னா என்ன? ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை யாரும் பார்க்கல, ஐ விட்னஸ் கிடையாது. ஆனா இறந்தவனுக்கும் இன்னொரு நபருக்கும் முன் மோட்டிவ் இருந்திருக்கிறது, பிரச்சனை நடந்திருக்கு, எலெக்ஷன் தகராறுன்னு வச்சுங்க, சொத்து தகராறுன்னு வச்சுங்க, முன் வழக்கு இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவனாலதான், இவன் மட்டும்தான் அவனுக்கு எதிரின்ற ஒரு அனுமானம். லாஸ்ட் சீன் தேரின்னு ஒரு தேரி இருக்கு. சாவதற்கு முன்னால் இவனும் அவனும் தனியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பொறுமை. போன வாரம் டீ கடையில இவனும் அவனும் சந்திச்சிருக்குள்ள, அடுத்த வாரம்லாம் நீ உயிரோட இருக்க மாட்டடா அப்படின்னு இவன் சொன்னதுக்கான ஒரு பொறுமை. இதெல்லாம் வச்சுதான் ரிலவன்சி ஆஃப் ஃபேக்டை கொண்டு வருவாங்க. தட் இஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஐ விட்னஸ் அக்கவுண்ட், மோட்டிவ் இஸ் டு பி, மோட்டிவ் இஸ் ஏ மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் நோக்கம், இன்னாக்கம் குற்ற நோக்கம் முதன்மையான இடத்துல வரும். அதான் செக்ஷன் 8 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ப்ராசிக்யூஷன் கேஸ் நடத்தும். எப்படி? இவருக்கும் அவருக்கும் இருந்த முன்விரோதங்கள், காரணங்கள், ஏற்கனவே சண்டை இருந்தது, ஏற்கனவே கோர்ட்ல வழக்கு இருந்தது, ஆனால் இவர் போன வாரம் பேசுனது, இதெல்லாம் முடிச்சு போட்டு செயின் தேரின்னு சொல்லுவாங்க, பஞ்சசீல் பாலிசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தா தான் செக்ஷன் 8 அட்ராக்ட் ஆகும். ப்ராசிக்யூஷன் கேன் கண்டக்ட் கேஸ் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். திஸ் இஸ் த சர்கம்டென்ஷியல் எவிடன்ஸ். இப்போ முடிஞ்சிச்சு. ஒரு சம்பவத்துக்கு இதெல்லாம் இருந்தாதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, சாதாரணமாகவே ஒரு சம்பவம் 294B, 323, 341, 506 Part 2 அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஐபிசி. ஒரு சம்பவம் நடக்குது, ஏ என்பவன் ரோட்ல போயிட்டு இருக்கான், அவனை பி மற்றும் இருவர் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படின்னா என்ன? 341 வந்துச்சு. அப்படின்னா 341 என்ன? ஓவர் பிரிவென்டட், எப்படின்னா சொல்லணும், டு ப்ரொசீட் ஹிஸ், என்னது எப்படி சொல்லுவீங்க? யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? டுவர்ட்ஸ் எனி ஆப்ஷனல் டைரக்ஷன். ஒருவர் தான் விரும்பும் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது யார் ஒருவர் அவரை தடுக்கிறாரோ அதுதான் என்னது? 341 கீழே வரும். புரியுங்களா? அப்படின்னா என்ன? 341 என்ன? ஐபிசி. ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கீங்களா? அட்வொகேட்ஸ் இருக்கீங்களா? அது ஒண்ணு 341. அசிங்கமாக பேசுறது 294B, ஏன்னா பப்ளிக் பிளேஸ். தென் ஏதாவது ஒரு தாக்குதல், வாலண்டரி காசிங், 323 வச்சுங்க. அதுக்கப்புறம் தென் என்ன வருது? 506 Part 2, என்னது? கிரிமினல் இன்டிமிடேஷன். இதுதான் சம்பவம்னு வச்சுங்க. இப்போ இந்த சம்பவத்துல போலீஸ்லயும் புகார் கொடுக்கலாம். விஷயத்துக்கு இப்பதான் வரேன். போலீஸ்லயும் புகார் கொடுக்கலாம். இது காக்னிசிபிள் அஃபென்ஸ் தான். ஒரே ஒரு செக்ஷன் காக்னிசிபிள் அஃபென்ஸ் கீழே வரும். சரி, காக்னிசிபிள் அஃபென்ஸா நான் காக்னிசிபிள் அஃபென்ஸா என்பதை பற்றி நம்ம முடிவெடுக்கணும்னா செக்ஷன் 2C சிஆர்பிசில டெஃபினிஷன் இருக்கு. காக்னிசிபிள் அஃபென்ஸ் என்றால் என்ன அப்படின்னா, ஃபேஸ் ஆஃப் ஃபீட் என்ற வார்த்தை வரணும், பிரைமா ஃபேசி என்ற வார்த்தை வரணும். அப்படின்னா என்ன?
ஒருவன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் பார்த்தவுடன் அது குற்றமாக நமக்கு தெரிய வேண்டும், அல்லது குற்றமாக எந்த சட்டத்திலாவது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சரி, குற்றம்னா என்ன? அஃபென்ஸ். அப்போ அஃபென்ஸுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லணும்? 2 NCRPCல சொல்லிருக்காங்க, செக்ஷன் 40 IPCல சொல்லிருக்காங்க. இட் டசன்ட் மேட்டர். பட் என்ன சொல்லிருக்காங்க அதான் பார்க்கணும். ஆக்ட் ஆர் ஒமிஷன் மேடு பனிஷபிள் under IPC or any other law for the time being in force and complaint made in respect of section 20 of Cattle Trespass Act 1871. அப்ப என்ன சொல்றாங்க? இந்திய தண்டனை சட்டத்திற்கு அல்லது இந்தியாவில் செல்லத்தக்க அல்லது நடைமுறை உள்ள வேறு எந்த சட்டத்தின் கீழாவது ஒரு செயல் அல்லது விடுகை மற்றும் கால்நடை என்னது அது என்ன சொல்லுவாங்க? கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட்னா, ட்ரெஸ்பாஸ்னா என்ன தமிழ்ல? யாருன்னா பேசுவீங்கன்னு பாக்குறேன், யாரும் பேச மாட்டீங்க. அத்துமீறுதல். கால்நடை அத்துமீறு சட்டம் 1871 அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குற்றம். அதுதான் என்ன கேட்டா ஆரம்பத்துல ஐபிசி எல்லாம் வர்றதுக்கு முடியாதான். ஏன்னா மக்களுக்குள்ள எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா, ஆற்று ஓரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாடுகளை வச்சுதான் அவங்க பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள இவங்க கால்நடைகள் அந்தாண்ட பொறுத்து அந்தாண்டு இந்தாண்ட வர்றது அந்த மாதிரி தகராறுகள்லாம் ஏற்பட்டு அந்த சட்டங்கள் முதல்ல முன்னோக்கி அது ஏற்றப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே அது ஒரு பெரிய விஷயமா பட்டியல் அடிப்பாங்க. என்ன பட்டியல் அடிப்பாங்க? அதுதான் முதல் நடவடிக்கையா இருந்துச்சு. ஏன் நிலத்துல உன்னுடைய மாடு கால்நடைகள் மேய்தா அதை கொண்டு பட்டியல் அடிச்சுப்பாங்க. அதுக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு அந்த கால்நடைகளை மீட்டு எடுத்துட்டு போவாங்க. இப்படி எல்லாம் சில ஆர்ஜினேஷன் இருக்கு. ரோம் சட்டங்கள் ரொம்ப பழமையான சட்டங்கள் 2 உண்டு, கிரேக் அண்ட் ரோம். அதன் அடிப்படையில தான் சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டது. அதுக்கெல்லாம் அப்புறம் வரும் டெப்தா. விஷயத்துக்கு வர அஃபென்சஸ் ஆர் 2 kinds. ஒன் இஸ் காக்னிசபிள், another ஒன் இஸ் நான் காக்னிசபிள். இதெல்லாம் சொல்லாம உள்ள போறதுல அர்த்தம் இல்லை. காக்னிசபிளை பத்தி 2C சொல்றாங்க. அப்போ என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க? போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் டு இன்வெஸ்டிகேட் த மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அது எதன் அடிப்படையில அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா 156 கீழே சிஆர்பிஸ்ல போலீஸார் நல்லா கவனிச்சிங்க, 156 கீழே தான் என்ன சொல்றாங்க? போலீஸார் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் விசாரணை செய்யலாம், கைது செய்யலாம், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. எந்த சூழ்நிலையில? இஃப் இட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்துல. காக்னிசபிள் அஃபென்ஸை பத்தி எங்க சொல்லிருக்காங்க? செக்ஷன் 2C சிஆர்பிசில சொல்லிருக்காங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த வார்த்தை தான் டெஃபினிஷனா வருது. என்ன வார்த்தை? போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், அவ்வளவுதான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்னன்னா, ஒரு குற்றம், ஒரு செயல் அல்லது விடுகை எல்லோருக்கும் குற்றமாக தெரியும் போது அது காக்னிசபிள் அஃபென்ஸ். அதான் ஃபேஸ் ஆஃப் இட்னு சொல்றாங்க. பார்த்தவுடன் அது குற்றமாக தெரியணும். ஒரு அக்ரவேட்டட் ஃபார்மாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்ப நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. தட் இஸ் 294B, 323 இதெல்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா அக்ரவேட்டட் ஃபார்மாக அந்த அஃபென்ஸ் ஆர் ஆக்ட் ஆர் ஒமிஷன் வரும்போது என்னவா இருக்கு? காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்றோம். இப்ப நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் 2L சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? போலீஸ் cannot arrest, cannot investigate without permission from the magistrate. அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? 2 சூழ்நிலை இருக்கு. இப்ப நம்ம காக்னிசபிள் அஃபென்ஸ் வச்சு வழக்க பார்க்க போறோம். நான் காக்னிசபிள் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். காக்னிசபிள் அஃபென்ஸ்ல புகார் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவத்துல ஒரே ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், 4 நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மெஜாரிட்டி என்ன அஃபென்ஸ் இருக்கு? நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்ப எது வழக்கு எதை பொறுத்து போடுவாங்க? காக்னிசபிள் அஃபென்ஸை பத்தி போடுவாங்களா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸை மேட் அவுட் பண்ணி எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் காக்னிசபிள் எடுக்க மாட்டாங்க. காக்னிசபிள் கேஸாகத்தான் அதை பதிவு செய்வார்கள். செக்ஷன் 55 சப்செக்ஷன் 4ல தான் இந்த விவரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குற்றத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்ற செய்கைகள் இருக்குமே ஆனால், ஒரு குற்றம் அட்லீஸ்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்குமே ஆனால் வழக்கு
காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆகத்தான் போலீசாரால் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போ போலீசார் பதிவு பண்ணணும்னா எந்த செக்ஷன் கீழே பதிவு பண்ணணும்? 154 சப்செக்ஷன் 1 சிஆர்பிசி கீழே தான் பதிவு செய்ய முடியும். ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ். வேற எந்த குற்றத்துக்கு கூட பதிவு பண்ண முடியாது. காக்னிசபிள் அஃபென்ஸ்னாலே 154 சப்செக்ஷன் 1 சிஆர்பிசி தான். சரி, காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்துருச்சு. எஃப்ஐஆர் எதில் போடணும்? 154 சப்செக்ஷன் 1 தான். ரைட், எடுத்துட்டாங்க. அதே போல போலீஸார் என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் புத்தகம்னு ஒன்று இருக்கு, அதுல பதிவு பண்ணணும். இல்ல சில இடங்கள்ல வந்து சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க. சிஎஸ்ஆர், கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர், சமுதாய பணி பதிவேடு. அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சிஆர்பிசிலையோ இல்லை எந்த சட்டத்திலையோ அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது வாங்கறதுல அர்த்தமே, ஜஸ்ட் ரெசிப்ட், அவ்வளவுதான். புகார் கொடுத்ததுக்கான ரெசிப்ட் தான் அது. அதனால எந்த பயனும் கிடையாது. ஓகேங்களா? அந்த ரெசிப்ட்ல நிறைய தப்பு நடக்குது. பெரிய அக்ரவேட்டட் ஃபார்ம்ல பனிஷ்மெண்ட் இருக்கும், சாதாரணமா ரெசிப்ட் கொடுப்பாங்க. இருவருக்கும் இல்லையே வாய் தகராறு, அப்படியே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால இப்ப நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் கூட நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். வழக்கறிஞர்கள் எவ்வளவு பேர் காவல் நிலையத்துக்கு போறீங்க, சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்புறம் தேவையே கிடையாது. அந்த சிஎஸ்ஆர் தூக்கி குப்பையில போடுங்க, அது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, பதிவு செய்யப்படுகிறது. சப்போஸ் அவர்கள் பதிவு செய்தார்கள் என்றால் உடனடியாக டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட் என்பவர் நிகழ்நிலை புகார்தாரருக்கு என்ன கொடுக்கணும்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சப்செக்ஷன் 2ல 154 சப்செக்ஷன் 2ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல காப்பி கொடுக்கணும். என்ன காப்பி? முதல் தகவல் அறிக்கையினுடைய காப்பி. அந்த காப்பி எப்படி இருக்கணும்? பிரிண்டட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்க வேண்டும். அந்த காப்பியில என்ன இருக்கணும்? நான் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 154 சப்செக்ஷன் 1ல கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருக்கணும், அந்த வார்த்தை பிழம்பாமல், அடித்தல் திருத்தல் இல்லாம, கூட குறைச்ச இல்லாம, அப்படியே டிட்டோவா அதுல இருக்கணும். தட் இஸ் த, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னது ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே போலதான் இருக்கணும். தட் இஸ் பிரிண்டட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதை பற்றி எந்த பிரிவு சொல்லுது? செக்ஷன் 157 சப்செக்ஷன் 1. சார் ரைட், முடிஞ்சிடுச்சு. 154 சப்செக்ஷன் 3 எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகார் கொடுத்தோம், போலீஸார் புகார் வாங்க மறுத்துட்டாங்க. சரி, மறுத்துட்டாங்கன்னா யார்கிட்ட போகணும்? மேல்முறையீட்டு புகார். புகார்னு சொல்லக்கூடாது ஜென்ரலா, ஏன்னா மக்களுக்கு அதான் புரியுது. புகார்னு சொன்னாதான் புரியுது. முதல் தகவல் சொன்னா புரியுமா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னா புரியுமா? யார் கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க அந்த செக்ஷன்ல பாருங்க, 2 இடத்துல ரிப்போர்ட்னு வரும். 154ல சொல்றேன், 10 இடத்துல இன்ஃபர்மேஷன் வரும். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ரிப்போர்ட்டில் உள்ள தகவல்களை எழுதி நம்ம கொடுக்குறோம். அதை அவர்கள் பதிவு செய்து பிரிண்டட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக தயார் செய்யணும். அவ்வளவுதான். சரி, இவங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி கிட்ட கொடுக்குறோம். 154 சப்செக்ஷன் 3ல மேல்முறையீடு செய்யறோம். அப்ப அந்த மேல்முறையீடு கொடுத்தவனே எஸ்பி என்ன பண்ணலாம்? ஒன்று, அவராகவே இறங்கி அந்த விசாரணையை மேற்கொள்ளலாம். இல்ல டைரக்ஷன் கொடுக்கலாம், இந்த விசாரணை மேற்கொள்ளுங்கன்னு. இல்ல டிரான்ஸ்பர் த இன்வெஸ்டிகேஷன் 482 சிஆர்பிசில வாங்குற மாதிரி வேற ஒரு அதிகாரிகிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி இதை விசாரிங்கன்னு சொல்லலாம். ஜென்ரலா அது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஃபேக்டையும் சொல்லிடுறேன், இப்ப உள்ள சூழ்நிலையும் சொல்லிடுறேன். அப்புறம் தூக்கிட்டு அவசர அவசரமா எங்க வரோம்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கேஸ் ரெடி பண்றோம். இப்ப அது வேண்டாம், அதுக்கப்புறம் நான் பார்க்கறேன். இப்ப போலீஸ் கேஸ்லயே நான் நிக்கிறேன். சார்ஜ் எஃப்ஐஆர் வாங்கிட்டு சம்பவ இடத்திற்கு போகிறார்கள். சம்பவ இடத்துக்கு போயிட்டு ஒரு மகஜர், டிஃபென்ஸ் அப்பான் த கிரைம், கொலை கேஸா தான் நிறைய விஷயங்கள் வரும். சம்பவ இடத்திற்கு போயிட்டு அங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கீன் ஆஃப் அக்கரன்ஸ், ஐ மீன் த எஸ்ஓசி சொல்லுவாங்க. சீன் ஆஃப் அக்கரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, எந்த இடம் சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பேப்பர் எடுப்பாங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 டைரக்ஷனும் கார்னர்ல போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டி மாதிரி ஒரு சைடு எல் மாதிரி போடுவாங்க. எல் மாதிரி போட்டு ஏரோ மார்க் போட்டு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு போடுவாங்க. போட்டுட்டு அதுக்குள்ள ஸ்கெட்சை கொண்டு வருவாங்க.
சம்பவ இடத்தை ஒரு ரவுண்ட் அப் பண்ணி ஒரு டிக் போட்டு எஸ்ஓசின்னு எழுதுவாங்க. தென் அந்த சம்பவ இடத்தை சுற்றி யார் யார் வீடெல்லாம் இருக்கு, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அதுதான் என்னது ஸ்கெட்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை பார்வையிட்டதற்காக பார்வை மகஜர், அப்சர்வேஷன் மகஜர் தயார் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆயுதங்கள் கிடைக்குது, இரத்த கரை படிந்த விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் கைப்பற்றாங்க. இல்ல ஒரு கண்ணாடி அல்லது கத்தி, குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது கைப்பற்றும் போது சீசர் மகஜர், கைப்பற்றுதல் மகஜர் ரெடி பண்றாங்க. சில பேர் ரெக்கவரி மகஜர் சொல்லுவாங்க. பழைய காலத்துல அது பேருனா ரெக்கவரி மகஜர். சீசர் மகஜர் தயார் செய்து அப்ப என்ன பண்ணுவாங்க, சம்பவ இடம் சென்று வரைபடம் வரைந்து பார்வை மகஜர், சீசர் மகஜர், இந்த கைப்பற்ற பொருட்கள் எம்ஓஸ் எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ற ப்ரொசீடிங்ஸ் எதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றால் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 569 கீழே தான் இதெல்லாம் தயார் பண்றாங்க. நீங்க எந்த போலீஸ்னு கேளுங்க, நடைமுறையில நாங்க பண்றோம் சார், எல்லாமே சட்டம் தானே அப்படின்னு பேசுவாங்க. தெளிவா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், காவல் நிலைய ஆணைகள் அவர்களுக்குரியது, அது கேட்டீங்கன்னா தயங்குவாங்க. சரி, அந்த நடவடிக்கை எல்லாம் பண்றாங்க. அப்புறம் சாட்சிகளை விசாரிப்பாங்க. எந்த அடிப்படையில? செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 சிஆர்பிசி கீழே சாட்சிகளை விசாரணை செய்யறாங்க. அப்ப யாரு சாட்சிகள்? பாதிக்கப்பட்டவர் உயிரோடு இருந்தா ரைட்டு, இல்லைன்னா அவர்கிட்ட விசாரிக்கலாம். சம்பவ இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரிக்கலாம். மகஜர் தயார் பண்றாங்க பாருங்க, அதுக்கு 2 சாட்சி போடணும். சீசர் மகஜர் தயார் பண்றாங்க பாருங்க, அதுக்கு 2 சாட்சியை போடணும். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். சரி, இது ஒரு நடைமுறை. அதுக்கப்புறம் அடிப்பட்டவனா இருந்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட ஒப்படைக்கணும், இல்லை அவனா கூட போயிடுவான். அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட அவங்க வந்து எக்ஸாமினேஷன் பண்ணாங்கன்னா அவங்க வாங்கின டாக்டரை விசாரிக்கணும், எஃப்ஐஆர் போட்டவர் விசாரிக்கணும், இன்வெஸ்டிகேட், இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும். நான் ப்ரொசீடிங்ஸ்ல வரேன். 154 பார்த்தாச்சு. 155 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 4 குற்றங்கள், அதாவது ஒரே குற்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா சார்ஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. 2B CRPC டெஃபினிஷன்ல இருக்கு. என்ன சார்ஜ்னா, சார்ஜ் இன்க்ளூட்ஸ் எனி ஹெட்ஸ் ஆஃப் சார்ஜ் when அதாவது more heads than one. அதாவது குற்றச்சாட்டு என்பது பல பாகங்களை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பாகமும் ஒரு குற்றச்சாட்டாகும். அதுதான் உதாரணமா சொல்றேனே, நான் திருட போறேன், திருட போயிட்டு ட்ரெஸ்பாஸ் பண்றேன், உள்ள போறேன், வீட்டை பிரேக் ஓப்பன் பண்றேன், வீட்டுல திருடிட்டு இருக்குள்ள சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டாங்க, வீட்டு ஓனர். அப்ப எனக்கு அவரை அடிக்கணும்னு எண்ணம் கிடையாது, வேற வழி கிடையாம அவரை அடிக்கிறேன், காயப்படுத்துறேன், கொடுங்காயப்படுத்துறேன், இல்ல கொலையே பண்றேன். அப்ப எத்தனை சார்ஜ் போறாங்க? என்னுடைய இன்டென்ஷன்னா திருடணும், அவ்வளவுதான். அப்ப திருட போன இடத்துல ட்ரெஸ்பாஸ் இல்லாம திருட முடியாது, பிரேக் ஓப்பன் பண்ணாம திருட முடியாது. ஆனா இந்த அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் அடிஷனல் சார்ஜஸ் ஆக வருகிறது. அதுதான் சொல்றாங்க, குற்றச்சாட்டு என்பது பல பாகங்களை கொண்டிருக்கும், ஒவ்வொரு பாகமும் ஒரு குற்றச்சாட்டாகும். அப்ப நான் ட்ரெஸ்பாஸ் பண்ணது ஒரு குற்றச்சாட்டு, பிரேக் ஓப்பன் பண்ணது ஒரு குற்றச்சாட்டு, திருடியது ஒரு குற்றச்சாட்டு, தாக்கியது ஒரு குற்றச்சாட்டு, இதுல கொலையே பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒரு குற்றச்சாட்டு தான். அதுதான் குற்றச்சாட்டுக்கான. இப்ப குற்றச்சாட்டு முடிஞ்சிச்சு. எதன் அடிப்படையில சொல்றேன்? 2B CRPCல சொல்லி உள்ளபடி. சரி, ரைட். அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரேன். 154 முடிஞ்சிருச்சு. 155 அதுல பாத்தீங்கன்னா அதுலதான் இந்த விஷயம் சொல்றேன். 4 விதமான குற்றங்கள்ல 1 காக்னிசன்ஸ் இருந்தாலும் கேஸ் ஆஃப் காக்னிசன்ஸ் தான் போலீஸா பதிவு செய்யணும். அப்படி பதிவு பண்ணக்குள்ளதான் 154 சப்செக்ஷன் 1 கீழே அவங்க புகார் எடுப்பாங்க. ரைட். இப்போ எஃப்ஐஆர் போட்டோடனே போலீஸாருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, immediately FIR is to be forwarded to the magistrate, not sending. FIR is to be forwarded to the magistrate. இந்த வார்த்தை புரிஞ்சுங்க, ஃபார்வேர்டு என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப். எப்படிலாம் இதெல்லாம் கேட்பாங்க. ஆக எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணுன்றத அதை நீங்க பார்க்கணும். சரி, அடுத்தது 154, 155, 156 ரொம்ப முக்கியம். 156ல என்ன சொல்லுவாங்க, அவங்க விசாரணைக்கான அதிகாரங்கள் ஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க,
அப்படின்னு சொல்லக்குள்ள 154ல வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கை நோட்ஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் சப்செக்ஷன்லாம் நம்ம இப்போ அட்வொகேட்ஸ்லாம் எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி 3 விதமா நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ராக்டிக்கல், ப்ராக்டிஸ் பண்ற பர்பஸ், தென் சில பேருக்கு அந்த நாலேஜ் வேணும்னு மட்டும் நினைப்பாங்க. வேற ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்றதோ எக்ஸாம் எழுதுறதுக்கோ அவங்களுக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. அதனால அந்த அடிப்படையில 3 விதமான சூழ்நிலைகளை நம்ம எடுக்கலாம். அதனால சாதாரணமா பொதுமக்கள்லாம் நிறைய இருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அட்வொகேட் எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதும் தெரியல. அவங்க பதிலும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அட்வொகேட்லாம் ஒரு ஆர்வமா ஒரு டவுட் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. சரி, 156ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 156 கீழே அதிகாரம் இருக்குன்னா கொள்தகல் குற்றமாக வரணும். கொள்தகல்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். 2வது, யார்கிட்ட அந்த புகார் கொடுக்கணும் அப்படின்னா காவல் நிலைய அலுவலரிடம் கொடுக்கணும். காவல் நிலைய அலுவலர்னா யாரு? ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், நாட் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். அதுக்கப்புறம் அதை எங்க பதிவு பண்ணணும்னா பொது தகவல் புத்தகத்துல பதிவு பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் தகவல் கொடுத்தவரை நடுவரிடம் அனுப்பி வைக்கணும். சரி, இதெல்லாம் நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னா 2 விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இது 155ல சொல்லியிருக்கிற விஷயங்கள். நான் சொன்னதெல்லாம் 155ல சொல்லியிருக்கிற விஷயங்கள். ஏன் 155 சொல்றேன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆக வரும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? புகாரை வாங்க மறுக்க முடியாது. கொள்தகா குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன பண்ணணும்? பார்க்கணும், இது கொள்தகல் குற்றத்துல வருமா வராதான்றது போலீஸாருக்கு தெரியணும். சில போலீஸார் அதை ஒழுங்கா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் வச்சுக்கிட்டு நீ அப்புறம் வான்னுவாங்க. அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது காக்னிசபிள் வரல, நான் காக்னிசபிள், கோர்ட்ல அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த சூழ்நிலை. 155ல பாத்தீங்கன்னா காவல் நிலைய அலுவலரிடம் புகார் கொடுக்கணும். 2வது, பொது தகவல் புத்தகத்துல பதியணும். தகவல் கொடுத்தவரை நடுவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். நீதிமன்ற உத்தரவின்றி புலவு சாதனை செய்யக்கூடாது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, இதுல இப்ப என்ன முக்கியமானது, ஏன் 155க்கு திருப்பி வந்தான்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இவரு தானா போயிட்டு புகார் கொடுத்தவரை அவரா போங்கன்னு சொல்ல மாட்டார். போலீஸார் அழைச்சிக்கிட்டு போம். அது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க 155 சப்செக்ஷன் 2ல. அப்ப அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டீம்டு கம்ப்ளைண்ட் வார்த்தை வரும். டீம்டு கம்ப்ளைண்ட்னா என்ன? புகார் முறையீடாக கருதப்படுகின்ற ஒரு அறிக்கை. புகார்னு சொல்றாங்க, முறையீடாக கருதப்படுகின்ற ஒரு அறிக்கை. ஏன் ஒரு போலீஸார் கொடுக்கறது முறையீடாக கருதப்பட முடியும்னு கேட்டீங்கன்னா, அவருக்காக கொடுக்கல, ஆன் பிகாஃப் ஆஃப் த விக்டிம், பிகாஃப் ஆஃப் த டிஃபெக்டோ கம்ப்ளைனன்ட். அப்ப மற்றொருவருக்காக அவரை அழைத்து கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இந்த அஃபென்ஸ் கம்ஸ் அண்டர் நான் காக்னிசபிள், சார் ப்ளீஸ் பர்மிட் மீ டு இன்வெஸ்டிகேட் ஆர் டு அரெஸ்ட் எனிபடி அப்படின்னு அனுமதி கேட்கும்போது அவரே அங்க புகார்தாரர் மாதிரி ஆக்டிங் செய்யறாரு. அதனாலதான் அது பேரு நான் டீம்டு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ரைட், அதை அதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரக்குள்ள இல்ல நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வரக்குள்ள நான் அதை சொல்றேன். அடுத்தது 156 சப்செக்ஷன்லாம் சொல்லிட்டே போனா ரொம்ப லேட் ஆயிடும். பட் இந்த கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சீங்க அப்புறம் சப்செக்ஷன். கொள்தகு வழக்கு கீழே தான் 156ல விசாரணை செய்ய முடியும். சரி, அது யாருடைய அதிகாரத்தின் கீழ் செய்யலாம் அப்படின்னா அந்த ஐஓனுடைய அதிகாரத்தின் கீழே செய்யலாம். ஐஓனா யாரு? விசாரணை அதிகாரி, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். வெரி குட் ராணி. இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அப்படின்னா யார் வேணாலும் இப்போ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, அப்புறம் யார் இருப்பாங்க? எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய ரிசப்ஷனிஸ்டா இருப்பாரு. யாரை சொல்லலாம்? whoever takes the investigation in respect of such a case. authority by law sir. அத்தாரிட்டி பைலா சில விஷயங்கள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. போலீஸார் நடவடிக்கை எல்லாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
Chapter 12 of CRPC, Information to Police and their power to investigate the matters. அது மட்டும்தான் சிஆர்பிசியில் அவங்களுக்கு. செக்ஷன் 154ல இருந்து செக்ஷன் 176 வரைக்கும் இருக்கிற பிரிவுகளை அவங்க பயன்படுத்தலாம். எதுக்காக? இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக. அப்ப அது அடிப்படையில் யாரை சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான். ஒரு கொலை கேஸான இன்ஸ்பெக்டர் இல்ல ஒரு வேறு விதமான அதுக்கு கீழ்பட்ட வழக்குகள் நான் எந்த வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா 10 years அப் டு 10 years பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா ஒரு எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். மோர் தென்னா லைஃப், டெத் சென்டென்ஸ்னா மர்டர், அந்த மாதிரி விஷயங்கள் அது இன்ஸ்பெக்டர் போலீஸ் தான். அப்ப அந்த அடிப்படையில தான் அவங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலயமாக அதை பிரிச்சுக்கிறாங்க. ரைட். அப்ப யார் இன்ஸ்பெக்டர் யார் ஐஓன்றத டிஃபென்ஸ் அப்ப அந்த அஃபென்ஸ் தான் முடிவு பண்ணணும். என்ன கேட்டா இன்னும் மேல யோசிச்சீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் விங்கே யார் என்பது அவங்க கையில சமயத்தில் இருக்காது. ஒரு அசாசினேஷன் கேஸ்ன்னு வச்சுங்க. அசாசினேஷன்னா தலைவர்களை கொலை செஞ்சுட்டா அசாசினேஷன், நம்மளெல்லாம் கொலை பண்ணிட்டாங்கன்னா சாதாரண மர்டர் தான். அப்போ அந்த மாதிரி வழக்குகளை இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இங்கதான் நடந்துச்சு, சிவில் புத்தகத்துல நடந்துச்சு. பட் கேஸ் எங்க போச்சு? சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் விங்குக்கு சிபிஐக்கு போச்சு. அப்ப பாருங்க, மாறுது பாருங்க. ஜென்ரலா இங்க தமிழ்நாடு போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்க சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பை டைரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட். அப்ப அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 எஃப்ஐஆர் வரும். நம்மளாம் நினைக்கலாம் ஒரு வழக்குக்கு 2 எஃப்ஐஆர் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். எப்போ சூழ்நிலைகள் வரும் 2 எஃப்ஐஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ் கவுண்டர் கேஸ்ல வரும். 2 எஃப்ஐஆர் அதுல வரும் பாருங்க. கேஸ் கவுண்டர் கேஸ்ல 2 எஃப்ஐஆர் வரும். இந்த மாதிரி கேஸ்ல 2 எஃப்ஐஆர் வரும். அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். அதே போல 0 எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. 0 எஃப்ஐஆர்ல 2 எஃப்ஐஆர் வரும். முதல் எஃப்ஐஆர் வேற செஷன்ல போட்டு பண்ணிடுவாங்க, 2வது நம்பர் போடுவாங்க. அதுக்கு சில இடங்கள்ல அதே நம்பரை போட்டு பண்றாங்க. ரைட். அதுல 2 எஃப்ஐஆர் அபூர்வம் தான். அந்த மாதிரி பார்த்துங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நம்ம பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாறுறாங்க, அது ஒரு பாயிண்ட். 156ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவரிடம் முறையீடு கொடுத்தும் அவர் உத்தரவின் பேரிலும் விசாரிக்கலாம். இப்ப எதுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது 156 கீழே? நீங்களாம் நினைக்கலாம் எந்த கேஸா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் நம்ம புகார் கொடுக்கணும், ஐ மீன் த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கலாம். தேவையே கிடையாது. யூ நெவர் கோ டு, நீட் நாட் கோ டு த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் லாட்ஜ் எனி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றேன். ஈவன் மர்டர் கேஸ் கூட யூ கோ டு த கோர்ட் அண்ட் கிவ் த கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 200 CRPC. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. உண்மை அதுதான். எனக்கு போலீஸ் கிட்ட போறதுல நம்பிக்கை இல்லை, நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன், முறையீட்டாளராக அங்கு செய்கிறேன், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 CRPCல முறையீடு எப்படி தாக்கல் பண்றதுன்னு தெரியும். ஏன்னா இன் ரிட்டர்ன் கொடுக்கணும், சாட்சிகளோடு கொடுக்கணும், ஆவணங்களை இணைக்கணும். நம்மளே அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்லாம் செய்யலாம். நீதிமன்ற போலீஸுக்கு போனா வேற வகையில வரும், நம்மளே குற்றவாளி ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எதிர்பார்ட்டிக்கிட்ட அட்வர்ஸ், ஐ மீன் த ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி நம்மளே மிரட்டலாம். அதனால அது வேண்டாம். என்ன அரெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்காது, அவ்வளவுதானே. வாரண்ட் வந்தா அரெஸ்ட் உண்டு இல்ல, வாரண்ட் வந்தா தூக்கலாம் இல்ல, அப்ப கைது செய்யலாம் இல்ல, அந்த நடவடிக்கையோட நீங்க இருக்கணும். அப்ப ஒரு புகார், ஒரு சம்பவம், அது காக்னிசபிளா இருந்தாலும் நான் காக்னிசபிளா இருந்தாலும் நேரா போலீஸுக்கு தான் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. சில பேர் என்ன தப்பு பண்றாங்க, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் 154 சப்செக்ஷன் 1ல புகார் கொடுக்குறாங்க, காக்னிசபிள் அஃபென்ஸ். போலீஸார் எடுக்கல, எஸ்பி கிட்ட போறாங்க, எஸ்பி எடுக்கல, அதுக்கப்புறம் நேரம் எங்க வராங்க, திருப்பி 156 சப்செக்ஷன் 3ல டைரக்ஷன் வாங்குறாங்க. அந்த பாயிண்ட தான் 156ல கடைசியில சொல்றாங்க பாருங்க. நடுவரிடம் முறையீடு கொடுத்து அவர் உத்தரவின் பேரில் விசாரிக்கலாம். அப்ப பாருங்க, அந்த 156 சப்செக்ஷன் 3 கீழே டைரக்ஷன் கேட்கறாங்க. போலீஸார எஃப்ஐஆர் போட சொல்லுங்க, முதல் தகவலுக்கு பதிவு செய்ய சொல்லுங்க. அப்ப என்ன பண்றாங்க, நான் கொடுத்து நீ வாங்கிக்கல, மேல்முறையீடு கொடுத்தா அவரும் உன்னை கேட்கல, இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் 156 சப்செக்ஷன் 3 கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தாக்கல் செய்த மனுவின் பேர்ல உத்தரவு பெற்று உன்னை எஃப்ஐஆர் போட வைக்கிறேன், அதன் அடிப்படையில நீ எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிற. ஆனா மோஸ்ட்லி விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அதான் ஒரு கெட்ட பழக்கம். சரி, அவங்க விசாரிக்க சொல்றாங்க, விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட வேண்டியது தானே. அப்படியும் விசாரணை மேற்கொள்ளலாம். அதுதான் 156. 157ல பாருங்க, புலன் விசாரணையுடைய நடைமுறை, ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும்
அப்படின்னா சட்டப்பிரிவு 154 கீழ அந்த சட்டத்தின்படி புகார் பெறப்பட்டு அதன் அடிப்படையில தான் நீங்க முதல் தகவலுக்கு அச்சிட்ட முதல் தகவலை தயாரிக்கணும். 1. புலன் விசாரணை 156 கீழே தான் நீங்க மேற்கொள்ளணும். 2. அந்த சட்டத்தின்படி தான். 3. காவல் அலுவலால் புலன் விசாரணை செய்யப்பட வேண்டும், வேற யாராலும் கிடையாது. இப்போ இன்னொன்னு பாருங்க, இந்த ரேப் கேசஸ், வன்புணர்ச்சி வழக்குகள் சொல்லுவாங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா அந்த பொண்ணு எங்க இருக்காங்களோ அவங்க குடியிருப்பு இடத்துக்கோ அவங்க சொல்ற இடத்துக்கோ போய் தான் விசாரிக்கணும். குறிப்பா பெண் காவலர் கூடுமான வரைக்கும் அங்க போயிட்டு அவர்களை விசாரிக்கணும். விசாரிக்கும் போது பெற்றோரோ அல்லது அந்த லொக்காலிட்டி இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனோ கிட்ட வச்சுக்கிட்டு தான் விசாரிக்கணும். இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்லாம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் நான் தனியா சொல்றேன். இதெல்லாம் மடமடன்னு முடிக்கணும்னு பாக்குறேன். இன்னைக்கு போலீஸ் கேஸை முடிச்சாகணும். அடுத்தது 158 பாருங்க. சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட் ஃபைல் பண்ற முறை யார்கிட்ட கொடுக்கணும்? மேல் அதிகாரிகிட்ட தான் கொடுக்கணும். அது மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எது தேவையோ அதை பார்த்துங்க. 159 ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அறிக்கை நாம கொடுத்தாச்சு. 158 கீழே அறிக்கை ஹையர் அபிஷியல் கொடுத்தாச்சு. அப்புறம் நடுவர் மேலும் விசாரணைக்கு உத்தரவிடலாம். ஹையர் அபிஷியல்னா யாரு? மேல் அதிகாரி மட்டும் கிடையாது, நடுவர்கிட்டையும் கொடுத்துடலாம். சப்போஸ் நடுவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலாம்? மேல் விசாரணைக்கு உத்தரவிடலாம். அதை பத்தி சொல்லத்தான் 159. 160 பாருங்க. சிஆர்பிசியே சொல்லிட்டு வரேன், எல்லாம் பழைய ஆக்ட் சொல்லிட்டு வரேன். புலன் விசாரணை அதிகாரி சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பலாம், சம்மன்ஸ். யாரு? அந்த கேஸ்ல சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னா சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கலாம். 2, அந்த மாதிரி நீங்க அனுப்பக்குள்ள 15 வயதுக்கு உட்பட்ட ஆண் மகனாக இருந்தால், எந்த அதாவது நல்ல 2 விஷயம் கேட்டுங்க. 15 வயதுக்கு கீழ் உள்ள ஆண்மதி மகன் அல்லது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் தான் விசாரிக்கணும். அடுத்தது, சாட்சிகளுக்கான செலவு தொகை தரப்பட வேண்டும். போலீஸ்லயும் உண்டு. அவங்கள வர வைக்கிற நீ மாட்டோம், நான் விசாரிக்கணும், நீ வா அந்த வழக்குலன்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்ப வந்தா அவங்க வந்து போற டூ அண்ட் ஃப்ரோ, லஞ்சு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்? அவங்களுக்கு செலவு தொகையாக கொடுக்க வேண்டும். யாரு? போலீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட்ல அதெல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் எல்லாம் உண்டு. அடுத்தது 161 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாட்சிகள் வாக்குமூலத்தை புலன் விசாரணை அதிகாரி பதிவு செய்ய வேண்டும். எந்த மாதிரி பதிவு? வாய்மொழியாக பதிவு பண்ணலாம், அல்லது எலக்ட்ரானிக் ஃபார்ம்லையும் பதிவு பண்ணலாம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புகார் வாக்குமூலம் இருக்கும். அது என்னது? புகார் வாக்குமூலம். பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில இருந்தாருன்னா போலீஸ் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுப்பாருன்ற மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது. நேரடியா அங்க போயிட்டு அவர்கிட்ட நடந்த விஷயங்களை வாய்மொழியாக பெற்று எழுத்து வடிவில் எழுதி அவரை அந்த புகாரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு நடைமுறை. அடுத்து 162 பாருங்க. குறிப்பா குற்ற விசாரணை சட்ட பிரிவு 160 கீழே வாக்குமூலம் பதிவு செய்யும் போது போலீசார் அவர்களிடம் கையொப்பம் வாங்கக்கூடாது. 2, இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுல தகவல்கள் ரொம்ப முக்கியம். இந்த 162 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் 161 ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி ஸ்டேட்மெண்ட் மேட் பிஃபோர் த போலீஸ் ஆஃபீஸர் என்று இருக்கும்போது அதில் உள்ள தகவல்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மிக முக்கியமானது. ஆனா தகவலை பெற்றுக்கொண்ட எதுல முக்கியமானது? 145 எவிடன்ஸ் ஆக்ட் கீழே கான்ட்ரடிக்ட் பண்ணி அந்த வாக்குமூலத்தை செயல் இழக்க செய்யலாம், சாட்சிய வலிமை இழக்க செய்யலாம். அதுக்கு முக்கியமானது. ஆக 162ல இந்த 2 விஷயங்கள் முக்கியமானது. அடுத்தது 163, அத பாருங்க. புலன் விசாரணை அதிகாரி யாரையும் வாக்குமூலம் கொடுக்க தூண்டக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவைப்பட்டா நாம நோட்டீஸே கொடுக்கலாம். இந்த செக்ஷன் கூட இந்த வழக்குல சம்பவத்தை பார்க்காத என் சாட்சி என்னுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க எடுக்கலைன்னா உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தாராளமா நோட்டீஸ் டு த போலீஸ், வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கலாம்.
அதெல்லாம் நிறைய பேர் செய்யறதில்லை. அடுத்தது 164 முக்கியமானது. இதுல எது முக்கியமானது? ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்டாலும் சரி, ஆர் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை எ விட்னஸாக இருந்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அது பதிவு செய்யப்படும் போது மிக முக்கியமானது. அப்ப இதுல என்ன சொல்லலாம்? ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் வாக்குமூலம் பதிவு செய்தல். சரி, இது எவிடன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையில் எவிடன்ஸ் தான். ஏன்? ஒரு அக்கம்ப்ளைஸ் கொடுத்தா எவிடன்ஸ். ஒரு விட்னஸே ஐ விட்னஸே ரகசியமா வந்து உங்கள்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கலாம், தட் இஸ் கால்டு எவிடன்ஸ். அப்ப விட்னஸ் கொடுக்குறான் பாருங்க, அது சீஃப் எக்ஸாமினேஷனாக கன்சிடர் பண்ணலாம். நீதிமன்றத்துல முதல் விசாரணை எடுக்கப்படுது இல்ல, இதுக்காக தனியா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர் இங்க கொடுக்கின்ற 164 கீழே கொடுக்கின்ற அந்த சாட்சியத்தையே எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா முதல் விசாரணையாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி தோணுதுன்னா, பிரைவேட் கம்பெனில இந்த கம்ப்ளைண்ட் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 விதமான முறையில வந்து ஸ்டேட்மெண்ட், ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஃபார் சிஎம்பிஸ், நெக்ஸ்ட் ஸ்டான் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நம்பரிங், தேர்டு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவிடன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ ரெண்டாவதா கொடுக்குறாங்க பாருங்க ஃபார் நம்பரிங், அதுவே வந்து சீஃப் எக்ஸாமினேஷனாக கன்சிடர் பண்ணலாம். அது ஞாபகம் வருவேன். கம்ப்ளைண்ட் கேஸ்ல அதை பண்ணலாம். சில பேர் ஒத்துக்குவாங்க, பரவாயில்லைங்க சீஃப் எடுக்க தேவையில்ல, நான் அந்த ஏற்கனவே எடுத்த ஸ்வான் வச்சு கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் பரவாயில்ல புதுசா எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடைமுறைகள் எதுக்கும் பொருந்தும்னா 164 சிஆர்பிசின் கீழே நடுவரானவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்தாலோ அல்லது சாட்சியினுடைய சாட்சியத்தை, குற்றம் குறித்த சாட்சியத்தை பதிவு செய்தாலோ அதை என்ன பண்ணலாம்? அதுவே சீஃபாக முதல் விசாரணையாக நீதிமன்றத்தில் நீதிசார் நடவடிக்கையின் போது பயன்படுத்தலாம். சரி, வேற என்ன சொல்லுவாங்க? யாரு பதிவு செய்யலாம்? ஒரு பெருநகர் நடுவர், நீதித்துறை நடுவர் அல்லது நீதித்துறை நடுவர் பதிவு செய்யலாம். ஏன் ஒரு ஜட்ஜி பதிவு பண்ண முடியாதா? ஒரு செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி பதிவு பண்ண முடியாதா? அப்படின்னா காக்னிசன்ஸ் யார் எடுக்கிறாங்க இந்த இடத்துல அங்க பார்க்கணும். நம்ம விசாரணைக்கு வரவுல பார்ப்போம், போலீஸ்லயே இது காக்னிசன்ஸ் கீழே வரக்கூடியது. அப்ப காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் எடுக்க முடியும். 2 விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கணும். ஒரு கிரிமினல் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ப்ராசிக்யூஷன் வேறு, ஐ மீன் த ப்ராசிக்யூட்டிங் வேறு, காக்னிசன்ஸ் வேறு. ப்ராசிக்யூஷன் என்பது 195 இருந்து 199 வரைக்கும் சிஆர்பிசியில் சொல்லிருக்காங்க. வழக்கு தொடுத்தல், வழக்கை கருத்தில் கொள்ளுதல். கருத்தில் கொள்ளுதல் என்பது செக்ஷன் 190 subsection 1 class A in respect of என்னது? private complaint. section 190 subsection 1 class B in respect of police report. section 190 subsection 1 class C in respect of own motion or any credible information other than police officer. இப்படி பார்க்கணும். அப்ப காக்னிசன்ஸ் அவங்க தான் எடுக்கிறாங்க. எந்த கோர்ட் ஆனாலும் சரிதான், எக்ஸப்ட் ஸ்பெஷல் லாவில் வந்த கோர்ட்டுங்க. அப்ப ஸ்பெஷல் லா மூலயமா கான்ஸ்டிடியூட் பண்ண கோர்ட் எதுவா இருக்கும்? ஃபேமிலி கோர்ட், போக்சோ கோர்ட், தென் மகளிர் நீதிமன்றம், மகிழா கோர்ட், இதெல்லாம் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா நீதிமன்றங்களுக்கும் யார் அனுப்புறாங்கன்னா, ஐ மீன் த செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு யார் அனுப்புறாங்க? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக ஒரு மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர் தான் அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, காக்னிசன்ஸ் எடுக்கணும், சம்மன் பண்ணணும், அக்யூஸ்டா கூப்பிடணும், 204 சம்மன் பண்ணி காப்பீஸ் 207 கொடுக்கணும், அதுக்கப்புறம் பைண்ட் அவுட் பண்ணி பிஆர்சி நம்பர் கொடுத்து பைண்ட் அவுட் பண்ணி எங்க பண்ணுவாங்க? கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கை செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்து சார்ஜ் ஃப்ரேமிங் மற்ற ஐட்டெல்லாம் அங்கதான் பண்ணுவாங்க. அதை நான் அப்புறம் வரேன். பட் ப்ராசிக்யூட்டிங் கேஸ் ஒவ்வொரு வழக்குகளை எங்க தொடுக்கணும் நடைமுறைகள்லாம் இருக்கு. 195 இருந்து 199 வரைக்கும் நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா இதுல இருந்து ஜம்ப் ஆனோம்னா அதுல நின்றுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ 164 அதுல பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் யாரு? அக்கம்ப்ளைஸா வரான், கூட்டு குற்றவாளி, ஃப்ரெண்ட் ஆஃப் அக்யூஸ்ட் சொல்லலாம், அல்லது அக்கம்ப்ளைஸ் சொல்லலாம். இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவரோடு தான் குற்றத்தை செய்ததை ஒப்புக்கொள்ளும் விதமாக நீதிமன்றத்துக்கு வந்து தண்டனை குறிப்புக்காக அங்க வருவாங்க. அப்ரூவர்ன்ற ஹெட்ல வருவாங்க.
அப்ப இவங்களுடைய சாட்சியத்தை பதிவு செய்யும்போது மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன ப்ரீகாஷனஸ் மெஷர்ஸ் எடுக்கணும் பிஃபோர் ரெக்கார்டிங் த த எவிடன்ஸ் என்றால் முதல் அவனை விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க விருப்பப்பட்டு தானே இந்த குற்றத்தை பற்றி சொல்ல வந்திருக்கீங்க. ராணி சொல்லுங்க. Sir, no, sir. ரெண்டாவது, உங்க யாருன்னா போலீஸார் தூண்டி விட்டு சொன்னீங்களா, மிரட்டினாங்களா, அச்சுறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டு நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், பிரீத்திங் டைம் தரேன், போயிட்டு நாளைக்கு கூட வந்து இதை பற்றி சொல்லுங்க. இதை சொல்லணுன்ற அவசியம் கடப்பாடு உங்களுக்கு கிடையாது. இதை சொல்வதால் இந்த சாட்சியத்தை வைத்து உங்களுக்கு எதிராக தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் உடனே இல்ல மனசாட்சி உறுத்துச்சு, அதனால உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, நீங்க எதை பண்ணாலும் பரவாயில்ல, யாரும் என்ன தூண்டல, நானே தான் முன் வந்து இதை சொல்றேன், அதனால நான் இந்த சாட்சியத்தை சொல்ல ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பதிவு செய்து கொண்டு 164 மெமோரண்டமாக பதிவு செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் சாட்சியத்தை பதிவு பண்ணணும். இது ஒரு ப்ரொசீஜர். சார் ரைட், அதுதான் 164ல முக்கியமா சொல்லுது. அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை தான் வாங்கணும், மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை. 164A வன்புணர்ச்சி வழக்குகளை மருத்துவ சான்றிதழ் வழங்க வேண்டும். 160 அதான், வேற ஒன்றும் அதுல பெருசா பார்க்க தேவை. மற்றதெல்லாம் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நான் அப்புறம் சொல்றேன். 165 அதுனா காவல் அதிகாரியிடம் அதிகாரியால் சோதனை செய்யப்பட வேண்டும். சர்ச்சில 2 விஷயங்கள் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டிகேஷன்ல சர்ச் பண்ணலாம், ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்ல கோர்ட் உத்தரவின் பேர்லையும் சர்ச் பண்ணலாம், அல்லது ஒரு சட்டத்தின் மூலமாகவும் சர்ச் பண்ணலாம். சர்ச் என்பது வேறு, சீசர் என்பதும் சர்ச் என்பதும் ஒண்ணுதான், ஆனா ஃபர்ஃபீச்சர் என்பது வேறு. அதெல்லாம் நம்ம வேற மாதிரி வரக்குள்ள சொல்லலாம். 165 ஓவர். 166 பாருங்க. காவல் நிலைய பொறுப்பில் உள்ள ஒரு அலுவலர் தேடுதல் கட்டளை வெளியிட வேறு ஒருவரை அனுப்பலாம். ஒண்ணும் இல்ல, டெபியூட் பண்ணலாம், சபார்டினேட்டை டெபியூட் பண்ணி அனுப்பலாம். அதுதான் 166A பாருங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான செக்ஷன். 166A அண்ட் பி, அது லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த நம்ம இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் உள்ள இந்தியாவுடைய நீதிமன்றத்திற்கோ விசாரணை அதிகாரிக்கோ வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு ஆவணம் அல்லது ஒரு சாட்சியினுடைய டெபோசிஷன் தேவை என்றால் நீதிமன்றத்தின் மூலமாக, எம்பசி மூலமாக அவர்களுக்கு அனுப்பி அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல பி 166B அதுவும் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட் தான். வெளிநாட்டில் உள்ள ஒரு நீதிமன்றத்திற்கோ விசாரணை வளையத்திற்கோ இந்தியாவில் உள்ள ஒரு தரப்பினருடைய சாட்சியமோ ஆதாரமோ ஆவணமோ தேவை என்றால் அவர்கள் இங்கு அதை பெற்று செல்லலாம். நடைமுறைகள் நீதிமன்றத்தின் மூலமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ரைட். 167 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா டவுட் இருந்தா கேட்கலாம், இன்னும் ஐம் ரெடி டு டெல் இட். எதா இருந்தாலும் 167ல என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க ராணி, வேற சார் சொல்லுங்க. இல்ல நோட் நான் ஏதாவது டவுட்டுக்கு வந்து நீங்க கன்க்ளூட் பண்ணனதுக்கு அப்புறம் we'll have a question and answer. அப்புறம் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ஓகே. ஆமா, நான் ஒரு 5 minutesல கன்க்ளூட் பண்ணிட்டு then we can go for the question and answer session நினைச்சேன் நானு. பரவாயில்ல, அப்படியே வச்சிருவோம் சார். சரி, அப்படியே வச்சிருவோம். இடையில அவங்க ஆர்வத்துக்காக நான் சொன்னேன், நடுவுல கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுடைய ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆயிரும், அதுக்காக தான் பார்த்தேன். ஓகே சார், நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரைட், தேங்க்யூ சார். சார் சொல்லுதா 166B அந்த மாதிரி பார்த்துக்கணும். 167 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கைது செய்யப்பட்ட நபரை நீதித்துறை நடுவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 57ல சொல்லுவாங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒப்படைக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டிராவல் ஹவர்ஸ். அந்த பயண நேரம் போக மீதி 24 மணி நேரத்துல ஒப்படைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேற. நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துதல், ஜுடிஷியல் கஸ்டடி இங்கதான் வரும். ரிமாண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஃபுல்லாவே இதுல தான் வரும். அப்ப ரிமாண்ட் எப்படி கொடுப்பாங்க? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 15 டேஸ் தான் பர்மிஷன், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 7 டேஸ் தான் பர்மிஷன். அப்ப ரிமாண்டு ரிமாண்ட் கொடுக்கறது வேற. ரிமாண்ட் என்பது 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஆனா இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா தீர்ப்புகள்ல சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் வந்து இன் பர்சனாகத்தான் கொடுக்க முடியும். மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் இன் பர்சன் சொல்றாங்க. அதனால அதை நீங்க ஐடியா பண்ணீங்க. அடுத்தது 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றத்தை ஒருவர் செய்திருப்பாரானால் அவர் மீது குற்ற அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால், குற்ற அறிக்கை என்னன்னா 173 சப்செக்ஷன் 2 இறுதி அறிக்கைன்னு சொல்லலாம், ஃபைனல் ரிப்போர்ட் சொல்லலாம், சார்ஜ் ஷீட்னு சொல்லலாம். ஆனா சில ஸ்டேட்ல சலான் சொல்றாங்க, அதையே சலான் சொல்றாங்க. அந்த மாதிரி நடைமுறைகள் வேற என்ன உங்களுக்கு? நிறைய இடங்கள்ல சட்டத்தையே மாத்துறாங்கல்ல. 32 சப்செக்ஷன் 1 பழைய செக்ஷன் டையிங் டிக்ளரேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த இடம்லாம் எடுத்து பாருங்க, டையிங் டிக்ளரேஷன் இருக்கான்னு பாருங்க. டையிங் டெபோசிஷன் சொல்றோம், எந்த இடத்துல டையிங் டெபோசிஷன் சொல்றோம். ரெஸ்கேஷன் சொல்றோம், எந்த இடத்துல ரெஸ்கேஷன். அலிபின்னு சொல்றோம், எந்த இடத்துல அலிபி இருக்கு. சோ நம்ம ஒரு சௌரியத்துக்காக இறந்தவருடைய வாக்குமூலம்னா மரண வாக்குமூலம் எடுத்துக்கிறோம். ஆப்சன்ட் பெட்டிஷனையும் ரீகால் பெட்டிஷன் சொல்றோம் இல்லைங்க சார். என்னப்பா ராணி சொல்லுங்க. ஆப்சன்ட் பெட்டிஷனையும் ரீகால் பெட்டிஷன் தாங்க சார் சொல்றோம். அது அது ஆப்ஸ் 317 சப்செக்ஷன் 1 சொல்றீங்க. அது ரீகால் பெட்டிஷன் எப்படி சொல்லுவாங்க? 70 சப்கிளாஸ் 2 தானே ரீகால் வரும். அதாவது 317 சப்செக்ஷன் 1 இஸ் த பெட்டிஷன் டு ஆப்சன்ட் தி அக்யூஸ்ட். அதுல பாருங்க ப்ரேயர் கூட பாருங்க என்ன வரும். The accused therefore prayed, may be pleased to condone the absence with his personal to dispense the personal attendance. அவர் வருகையின்மையை தவிர்த்து மன்னிக்கவும் நேரடியாக ஆஜராக விதிவிலக்கு அளிக்கவும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. 317 சப்செக்ஷன் 1 ஆப்ஷன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் தான். ஓகேங்களா? அது எப்படி ரீகால்ல வரும்? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் சொல்றேன். அது வராது. ரீகால் இருக்கு 70 சப்கிளாஸ் 2 தான். ஓகேங்க சார். ஓகே, டவுட் கேளுங்க. வெரி குட், வெரி குட். கேட்கறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் என்ன கேட்டா. ஏன்னா நான் எல்லா நீதிமன்றத்திலும் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு தொழிலே. எந்த நீதிமன்றத்திலும் விசாரிங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேண்ட். ஜெயலலிதா கேஸ் நான் தான் போட்டேன். சஸ்பீசியஸ் டெத், டாக்டர் ஸ்டைல், பஸ் ஸ்டைல், பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் கையில் எடுப்பேன். வழக்கறிஞர்களுக்கு என்ன கேட்டா மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அந்த படிப்பு தான். ஒரு 50 காசு பேப்பரை வச்சு இந்தியாவில் உள்ள அத்தனை நியூஸ் பேப்பர்லயே அந்த பேப்பர் கொண்டு வந்துடலாம். நீங்க அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்னா பல கோடி செலவு பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு ஒரு இஷ்யூவை கொண்டு போனீங்கன்னா 50 காசு பேப்பர் போகும். ஆனா நம்மளே பார்ட்டியின் பர்சனா நிக்கணும், வக்கீல் வச்சா செலவு இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அது கூட வேணாம், மோஷன்ல போய் பண்ணலாம். டெய்லி மோஷன் கோர்ட் இருக்குல்ல, அங்க போயிட்டு முறையிட்டாலே போதும். அந்த பேப்பர் கூட தெரியல, வாயை அசைச்சு 2 வார்த்தை சொன்னா போதும். இவ்வளவு வசதிகள் நம்மளுக்கு இருக்கு. நமக்கு மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு சிட்டிசன் கூட அந்த ரைட் இருக்கு. பார்ட்டியின் பர்சனா கூட போய் சொல்லலாம். ஏன்னா டிராபிக் ராமசாமி அதுல விஷயமானவர். நானும் அவரும் ஒன்னா ஆஃபீஸ் வச்சிருந்தோம். 3 இயர்ஸ் அவரோட நான் இருந்தேன். என்னுடைய உதவி டிராப்டிங்ல அவருக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நல்லா நம்ம இதெல்லாம் சரி, நம்ம விளம்பரம்லாம் அப்புறம் இருக்கட்டும், சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இப்ப பாருங்க, அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல சார்ஜ் ஷீட்டு போலீஸார் அந்த அக்யூஸ்ட் மேல 60 டேஸ்க்குள்ள போடவில்லை என்றால் நீங்க எந்த காரணமும் வைக்காமல் நீதிமன்றம் உங்களுக்கு பெயில் விட்டே ஆகணும். தட் இஸ் கால்டு மேண்டேட்டரி. சொல்லுங்க சரவணன். Default statutory or mandatory bail. Statutory, mandatory, default, constitutional or bail under section 167 subsection 2. எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அதுல நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுங்க. பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும்? நேற்று நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க ஸ்டூடெண்ட்லாம். பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும்? திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் நம்ம ஜூனியர் கெஞ்சுறார், என்னன்னு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க, எனக்காக, நம்ம நட்புக்காகன்றார். எது நட்புக்காக? நம்ம தொழில் தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிக்கணும்னா நட்பு அதுக்கு தூக்கி கோர்ட்டுக்கு அந்த வச்சுட்டு வந்துடணும். நீங்க அந்த பெட்டிஷன் போடக்குள்ள என்ன போடணும்னா டைமோடு டேட்டோடு பெட்டிஷனை ப்ரெசென்ட் பண்ணணும். கிட்ட இருந்து மேஜிஸ்ட்ரேட் என்டாஸ் பண்ற வரைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. மேம் கைண்ட்லி நோட் இட் டவுன் டேட் அண்ட் டைம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில இடங்கள்ல போலீஸ் 11 மணிக்கு ஒரு குப்பையை கொண்டாந்து போட்டுட்டு இதுதான் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க. சில மேஜிஸ்ட்ரேட், சார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க சார்,
நீங்க அதுக்கப்புறம் தான் பெஷன் கொடுத்தீங்க, அங்க முன்னாடியே செக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க சார், இந்த வேலைக்கு இடம் கொடுக்க கூடாது, ரெக்வஸ்ட் பண்ணி டைமையும் டேட்டையும் நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது என்ன ஆனாலும் எடுப்படாது. அதனாலதான் போலீஸ்காரர் வந்து கெஞ்சினாராம், விடாதப்பா, நீ அந்த வேலையை பாரு, டைமை கொடுத்து பெஷன்ல மென்ஷன் பண்ணு. சார் அப்ப 60 டேஸ்க்குள்ள போடலன்னா 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனைக்கு ஓகே. 10 ஆண்டுகளுக்கு மேல் மரண தண்டனை கொடுக்க கூடிய ஒரு குற்றத்தை செய்திருப்பாரானால் அதுக்கு 90 டேஸ்க்குள்ள போலீசார் வந்து குற்ற அறிக்கை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யவில்லை என்றால் என்ன பண்ணலாம்? இதே டிஃபால்ட் பெயில் விட்டே ஆகணும் மேஜிஸ்ட்ரேட்டு. நம்ம நினைக்கலாம் ட்ரையபிள் பை செஷன்ஸ் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க, அதிகாரம் உண்டு, அவங்க விடலாம். நீங்க அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக உட்காந்து எண்ணிட்டு இருக்க தேவையில்ல, தோராயமா தெரியும் நம்மளுக்கு அவன் உள்ள இருக்கான், தாராளமா நீங்க பண்ணலாம். பெயில் முன்ஜாமீன் வாங்குறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. முன்ஜாமீன் ஒன்லி பிஃபோர் செஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைகோர்ட், அவ்வளவுதான். முன்ஜாமீனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப அந்த 2 சூழ்நிலையும் நீங்க பார்த்தோம். 167 சப்செக்ஷன் 2ல இந்த நடைமுறை இருக்கு. அப்புறம் கைதியை ஆஜர்படுத்தி தான் காவல் நீட்டிப்பு பெற முடியும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குல்ல, இப்ப மாறி போச்சு. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா பண்ணலாம். ஆனா வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்டா, அந்த கைதியால் சட்டம் ஒழுங்கு கெட நேரிடும், அந்த கைதியின் உயிருக்கு வெளியே அழைத்து வந்தால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த கைதியால் கால விரயம் கெடும், அந்த கைதியால் செலவினங்கள் அதிகப்படும், போலீஸுடைய நிறைய பிக்கெட்டிங் அதிகமா தேவைப்படும். இந்த சூழ்நிலைகள்லாம் வந்துச்சுன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது காவல்துறை பாதுகாப்பிலும் ஒப்படைக்கலாம். தட் இஸ் த காவல் போலீஸ் கஸ்டடி. சில வழக்கில் என்ன பண்ணுவாங்க, நேரடியா சரண்டர் ஆயிடுவாங்க. யாரு? அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிடுவாங்க. போலீஸ் அந்த விசாரணைக்கு தேவைப்படும் சில விஷயங்கள்லாம், அவங்ககிட்ட இருந்து சில உண்மைகள் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கஸ்டடி. இதில் தான் வரும் எல்லாமே, 167 தான் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. அதுல சில நடைமுறைகள்லாம் இருக்கு. பிராக்டிசிங் அட்வொகேட் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த நடைமுறைகளை பின்பற்றி நீதித்துறை நடுவர் அவருக்கு 3 நாளோ 5 நாளோ டிஃபென்ஸ் ஆஃப் அந்த கிரைம், நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஆனா கண்டிஷன் என்ன இருக்கும், எதிரியை இந்த டைம் இந்த நேரத்தில் 2 நாளுக்கு அப்புறம் அதே டைம் அதே நேரத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த பாதிப்பும் இல்லாம அவரை இந்த நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுப்பாங்க. அதனால அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு உண்டு, ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க. சாப்பாடு கூட வெளியில இருந்து வரத்தை அலோவ் பண்ண மாட்டாங்க. எவனா விஷயத்த கலந்து கொடுத்துட்டானா என்ன பண்றது? போலீஸே பிரியாணி கேட்டாலும் வாங்கி தரும். நீங்க என்ன சொல்றாங்க, உங்க அக்யூஸ்ட் உங்க கிளைண்ட்டுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க, டூ அட்ரஸ் போட்டு போலீஸருடைய அட்ரஸிங் டு த போலீஸ் ஆபீசராக இருக்குமே. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒத்துக்கு கையெழுத்து போடுறாங்களா போட சொல்ல, அடி வாங்காத, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஏன் செக்ஷன் 25 என்ன சொல்லுது? போலீஸ் வாக்குமூலம் செல்லாது. அதை படிங்க. 25 நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நோ ஸ்டேட்மெண்ட் மேட் பிஃபோர் போலீஸ் ஆபீசர் பாருங்க shall be proved as against a person of an accused. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரியிடம் கொடுக்கப்படுகின்ற எந்த வாக்கு மூலமும் அவனுக்கு எதிராக நிரூபிக்க முடியாது. இட் இஸ் inadmissible. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இட் இஸ் inadmissible. ஓகே, இப்போ எந்த அடிப்படையில கேஸ் போடுறாங்க போலீஸார்? யாரா சொல்ல முடியுமா? எனிபடி have any idea to explain it? பிரைமா ஃபேஸ் இருந்தால் போதும், ஃபேஸ் ஆஃப் இட் இருந்தால் போதும். அப்ப என்ன அடிப்படையில? ரிலவென்ட்னு கீழே தான் கேஸ் பதிவு பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. அது கூட இல்லைன்னா அவங்க கேஸ் பதிவு பண்ண முடியுமா? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியுமா? விசாரணை மேற்கொள்ள முடியுமா? அப்ப அனுமானம், அவ்வளவுதான். என்ன கேட்டா வந்து ரிலவன்சி கூட அண்டர் பிரசம்ப்ஷன். அப்ப பிரசம்ப்ஷன் என்ன? பிரைமா ஃபேசி, வழக்கு முகாந்தரம் இருப்பதாக. அப்படின்னா என்ன? ரீசன் டு பிலீவ், நம்புவதற்கு காரணமாக. எதன் அடிப்படையில? சந்தேகத்தின் பேர்ல. அந்த சந்தேகம் எப்படி இருக்கலாம்? மேவா இருக்கலாம், மே பிரிசிம் ஆர் செல் பிரிசிம், பட் நாட் ஏ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஏன் அதை சொல்றேன்? கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்பதை பற்றி நீதிமன்றத்துக்கே அதிகாரம் கிடையாது. நோ கோர்ட் letting evidence
ஃபார் டிஸ்ப்ரூவிங் த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப அவங்களுக்கு போலீஸாருக்கு அந்த வேலை கிடையாது. அப்ப மே ஆர் செல் ரிப்போர்ட்டட் பை தி அட்வர்ஸ் பார்ட்டி பை தி அக்யூஸ்ட் பண்ணலாம். அதனால போலீஸ் கிட்ட எதை வேணாலும் எழுதி கொடுங்க. லவ் லெட்டர் கூட போலீஸ்க்கு எழுதுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை விரும்புறேன், உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றது ஜென்ஸை சொல்றேன். அந்த மாதிரி எழுதி கூட கொடுங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், எந்த இடத்துல கைத்து போட சொன்னாலும் போடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், செக்ஷன் 27 என்னது, இஸ் அட்மிசிபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் such a portion. Such a portion is called a distinct fact அல்லது discovered fact, not discovered article, not discovered weapon, not discovered body. அப்ப அந்த இடத்துல அப்ஜெக்டிவ் டைப்ல சொல்லக்குள்ள எக்ஸாம் எழுதுறவங்களா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கவர்டு ஃபேக்ட் தான், டிஸ்கவர்டு ஆர்டிகல் கிடையாது. சில பேர் எழுதுவாங்க டிஸ்கவர்டு நைஃப். நைஃப் எப்போ கண்டுபிடிச்சாச்சு, இப்போதானே கண்டுபிடிக்கிறோம், கிடையாது. அதனால அந்த மாதிரி விஷயங்களை நிறைய அத்தாரிட்டிஸ் வந்திருக்கு. அப்ப போலீஸார் வந்து 27 ரெக்கவரி ஃபில் பண்ணக்குள்ள போர்ஷன் என்ன, இன்கிரிமினேட்டிங் போர்ஷன் வராது. அப்ப இன்கிரிமினேட்டிங் போர்ஷன் வராதுன்னா வேற என்ன வரும்? தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் டு ரெக்கவர் தி ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் த ஆப்ஜெக்ட் ஆர் த ஃபேக்ட். கன்ஃபஸ், அது ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சிங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்றாரு, கைது இருக்கணும் அல்லது கஸ்டடி இருக்கணும். ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கணும், மினிமம் கைது. அப்ப ட்ரையாங்கிள் பாருங்க, அரெஸ்ட் தென் கன்ஃபெஷன். அந்த கன்ஃபெஷன்ல கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதன் அடிப்படையில கண்டுபிடிக்கப்படுகின்ற பொருள், இது 3 இருந்தாதான், அந்த ட்ரையாங்கிள் கரெக்டா வந்தாதான் தட் இஸ் அட்மிசபிள் அண்டர் லா 27 கீழே. ஓகேங்களா? அதை கூட நம்ம பழைய விதங்களை அதை முறியடிக்கலாம். ஓகேங்களா? அதை அப்புறம் பார்ப்போம். இப்ப பாருங்க, 167 வரேன். அழைப்பாணை வழக்குகள்னா 6 மாதங்களுக்குள்ள புலன் விசாரணை செய்து முடிக்க வேண்டும். சமன்ஸ் கேஸ், சமன்ஸ் கேஸ்னா புலன் அதை சொல்லிருக்காங்களே, எங்க முடிக்கிறாங்க அது வேற. சரி, ரைட். நடுவர் அனுமதியோடு மேலும் நீட்டிக்கலாம். சட்டம் வந்து பல இடங்கள்ல பெரிய ஓட்டை இருக்கு. சுமார் சார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாரு, பெரிய எலி போறதுக்கு பெரிய பொந்தும், சின்ன எலி போறதுக்கு சின்ன பொந்துமா தேவை, பெரிய பொந்துலயே சின்ன எலியும் போயிடும். அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்துல பாருங்க, 6 மாசத்துல முடிக்கணும்னு சொல்றாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், நீதிமன்றம் நினைத்தா கால நீட்டிப்பு செய்யலாம். அது மட்டும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் 15 டேஸ்ல சொல்லணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷன், வெரிஃபிகேஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு என்ஐ ஆக்ட்ல 6 மந்த்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ண கேஸ் இருக்கு. நானே 20 வருஷமா ஒரு கேஸ் வச்சிட்டு இருக்கேன். என்ன, வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு ஒரு பர்பஸும் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்டும் கிடையாது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்தியன் லா அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வேகம் இருக்கு, வேகம் இருக்கு, சட்டமே புரியாத புதிரா இருக்கு. நிறைய இடத்துல பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் பாருங்க, அமர்வு நீதிமன்றம் அப்படிப்பட்ட வழக்குகளில் புலன் விசாரணை செய்வதை 6 மாதங்கள் தாண்டியும் தொடர அனுமதிக்கலாம். சரி, இதுதான் சம்மன்ஸ் கேஸ் எப்படி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வரும்? டு யூ ஹேவ் எனி ஐடியா? சம்மரி கேஸ் கூட வரும். எப்படி வரும்? ஒரு வழக்குல செஷன்ஸ் அஃபென்ஸ் ஆக போகுது, அந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆகல, அதுக்கு கீழே இருக்கிற அஃபென்ஸ் சம்மன்ஸ் கேஸா இருக்கு, அதுவும் ப்ரூவ் ஆகல, அது கீழே இருக்கிற வழக்கு சம்மரி கேஸா இருக்கு. கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் கொடுக்கலாம். நேரடியா சம்மன்ஸ் கேஸ் அங்க நடத்த தேவையில்லை. ஏன்னா 2 இயர்ஸ்க்குள்ளதான் பனிஷ்மெண்ட். வாரண்ட் ப்ரொசீஜர் நீங்க பாத்தீங்கன்னா 4 விதமான ட்ரையல் இருக்கும். 1 செஷன்ஸ் ட்ரையல், 2வது வாரண்ட் ட்ரையல், 3வது சம்மன் ட்ரையல், 4வது சம்மரி ட்ரையல். இந்த நடைமுறைகள்லாம் இருக்கு. ஆனா ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா 3 தான். வாரண்ட் ப்ரொசீஜர், சம்மன் ப்ரொசீஜர், சம்மரி ப்ரொசீஜர். கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 தான், காக்னிசபிள் கேஸ், நான் காக்னிசபிள் கேஸ். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஓரளவுக்கு பிரிச்சு பார்க்கணும். ட்ரையல் பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரையல்? செஷன்ஸ் ட்ரையல் அண்டு
வாரண்ட் ட்ரையல், அவ்வளவுதான். சரி, 4 ட்ரையல் சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன், அதை 3 ட்ரையல் ஆக்குவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, செஷன்ஸ் ட்ரையல், வாரண்ட் ட்ரையல், சம்மன் ட்ரையல்லே சம்மரி ட்ரையலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற நடைமுறையெல்லாம் பார்ப்போம். அடுத்தது 168 அப்படின்னா கீழ்நிலை அதிகாரியால் புலன் விசாரணை அறிக்கை. புலன் விசாரணை சப்போஸ் எஸ்பி மூலியமா வருதுன்னா கீழ்நிலை அதிகாரிகள் அதை செய்யலாம். அடுத்தது 69 போதுமான சாட்சியங்கள் இல்லாத போது கைதியை விடுவிக்கலாம். இது திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கூட ஒரு லாஸ்ட் 6 months பேக் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். நானே அந்த இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பிக்கு போலீஸ் பண்ணேன். ஃபோன் போட்டு, சார், அதாவது ஒன் பர்சன் ட்ரைடு டு ரேப் ஹிஸ் ஓன் டாட்டர், தட் டாட்டர் ப்ரொவோக்டு அண்ட் கில்டு ஹர் ஃபாதர். திஸ் இஸ் த கேஸ். இது ஜென்ரலா பார்த்தா 100 கீழே வரும். 100 ஐபிஎஸ்ல என்னது, பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வரும். அப்ப போலீஸார் நினைத்தால் நம்ம என்ன நினைக்கலாம், கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கலாம். பெயில் விடுறதுக்கு, ரிலீஸ் பண்றதுக்கு, டோட்டலாவே வழக்குல இருந்து அவர் விடுவிக்கிறதுக்கு போலீஸுக்கும் அதிகாரம் உண்டு. சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 பாத்தீங்கன்னா, 1881 பாத்தீங்கன்னா அவங்களாம் ஜட்ஜஸ். அசிஸ்டன்ட் கமிஷனர் இஸ் எ ஜட்ஜ். இது ஏன் கேக்குறீங்க, 1898 கோடு சிஆர்பிசி எடுத்து பாருங்க. கலெக்டர் இஸ் எ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆர் செஷன் ஜட்ஜ். Then DRO is a sub-judge or the assistant session judge. Then Tahsildar is a magistrate, first class magistrate. அப்ப பாருங்க, இப்ப ஆர்டிகல் 50 தான் அது 3த்தையும் ஒன்னா பிரிச்சாங்க. என்னத்தை பிரிச்சாங்க, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி என்றதை பிரித்தது அங்கதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பவர் போய் அவங்க வெறும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்க. அது கூட பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்னா என்ன அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா செக்ஷன் 3 சிஆர்பிசியை பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்சஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நடுவர் என்பது சட்டத்தில் எவ்வாறு சுட்டி காட்டப்பட்டுள்ளது, எவ்வாறு இன்னொன்னு சொல்லுவாங்க, சுட்டி காட்டுதல்னா 2 நடுவர்கள் இருக்காங்க. ஒன்னு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அதுல பாருங்க பலவிதமா சொல்லலாம். கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம், ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம், ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லலாம், லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லலாம். இதெல்லாம் குழப்பம் வரக்கூடாதுன்னா செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் என்றாலே நீதித்துறை நடுவரை தான் குறிக்கும். அந்த வார்த்தை வந்துட்டாலே, மேஜிஸ்ட்ரேட்னு வந்தாலே நீதித்துறை நடுவர் தான். ஆக அந்த வகையில பாத்துங்க. சரி, 169 ஓவர். 170 சொல்லியாச்சு. போதுமான சாட்சியங்கள் இருந்தால் வழக்கு நடுவருக்கு அனுப்பப்பட வேண்டும். 169ல சொல்லிட்டேன், போலீஸ்க்குள்ள அதிகாரம். சரி, அப்படி விசாரணையின் போது போதுமான சாட்சியங்கள் ஆதாரம் இருந்தால்தான் என்ன பண்ணும், அந்த எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். உடனே எல்லா ஆவணத்தையும் எஃப்ஐஆர் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்களா, உடனே அனுப்பணும். எஃப்ஐஆர் அனுப்பணும், மகஜரா அனுப்பணும், உடனடியாக டேட்டு தாமதப்படுத்தாம அனுப்பணும். அடுத்தது 171 புலன் விசாரணையின் போது புகார்தாரரும் சாட்சிகளும் காவல் அதிகாரியோடு தொடர்பில் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம். புலன் விசாரணையின் போது புகார்தாரரும் சாட்சிகளும் காவல் அதிகாரியை தொடர்பு கொள்ளக்கூடாது. அது நான் அப்புறம் சொல்றேன். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டே வருவாங்க கோர்ட்டு. அந்த அடிப்படையில சொல்றது. சரி, 172 பாருங்க. டைரி ரொம்ப முக்கியமானது. எத்தனை விதமான டைரி இருக்கு? ஜெனரல் டைரி இருக்கு, அப்புறம் ஜிடினா ஜெனரல் டைரி, சிடினா கேஸ் டைரி, பாக்கெட் டைரி ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம யாரும் இந்த டைரியை பத்தி பேசணும்னு சொன்னா 160, 159 அண்ட் 160 பார்க்கணும். எவிடன்ஸ் ஆக்ட், ரெஃப்ரெஷிங் மெமரி, அதுக்காகத்தான் இது மெயினா பார்க்கணும். மற்றபடி பெயிலு, நம்ம டைரியை கொண்டு வர சொல்லி ட்ரையல் நடத்தினா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய இடங்கள் தகவல்கள் அது விடுபட்டிருக்கும். அதை வச்சு சோமனி லோக்கனாஸ் இருக்கும். நம்மளுக்கு சட்டத்துல ஓட்டைகள் இருக்கும். எப்படிலாம் நம்ம கேப்பை ஃபில்அப் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ரைட். 173 இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் த ஃபைனல் ரிப்போர்ட். இறுதி அறிக்கையில என்னன்னா இருக்கணும். முதல் விஷயம், தாமதமின்றி புலன் விசாரணை முடிக்கப்பட வேண்டும். அப்ப அதுல என்ன தாமதமின்றினா எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப மினிஸ்டர் நேரு இருக்காங்க,
அவங்க தம்பி ராமானுஜம் இறந்து 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அப்போ அது லிமிடேஷன் இருக்கா? இருக்கு. 467 இருக்கு, 468 சொல்லுவாங்க. அப்ப லிமிடேஷன் கிரிமினல் ஆக்டுக்கு உண்டு. வெறும் அபராதம் மட்டுமே தண்டிக்கக்கூடிய வழக்காக இருந்துச்சுன்னா 6 மாதங்களுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஃபைல் பண்ணணும். ஒரு ஆண்டு வரை தண்டனை கொடுக்கிற குற்றமாக இருந்தால் அதை எவ்வளவு நாளுக்குள்ள முடிக்கணும்? 1 ஆண்டுக்குள்ள முடிக்கணும். சரி, 1 ஆண்டுக்கு மேல 3 ஆண்டுக்குள்ள கேப்ல ஒண்ணுமே சொல்லலை. தட் இஸ் த பிரசம்ஷன். அப்ப 3 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கிற வழக்கா இருந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட்டு 3 ஆண்டுக்குள்ள போடணும். அதுக்கு மேல தெர் இஸ் நோ லிமிடேஷன். அதனால்தான் இந்த மினிஸ்டர் நேருடைய தம்பி ராமஜெயம் வழக்குல இன்றைய வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதுக்கு லிமிடேஷன் கிடையாது. அப்படியே இவங்க லிமிடேஷன் தாண்டி போட்டாலும் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு? 473 கீழே கண்டோன் பண்ணி அட்மிட் பண்ணிப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்கு. அதனால 173 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல நிறைய விஷயங்கள் வரும் பாருங்க. காலதாமதம் புலன் விசாரணை முடிச்சு தாக்கல் செய்யணும். குழந்தை வன்புணர்ச்சி வழக்குல புலன் விசாரணை செய்யணும்னா 3 மாசம், அதுல அமெண்ட் ஆயிருக்கு 2 மாசம்னு நான் தான் சொல்றேன். இறுதி அறிக்கை குறிப்பிட்ட படிவத்தில் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? தரப்பினுடைய பெயர் இருக்கணும், தகவலின் தன்மை இருக்கணும், சாட்சிகளின் பெயர் இருக்கணும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெயர் இருக்கணும், குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டாரா அந்த தகவல் இருக்கணும், அவர் பிணையில் விடுபட்டாரா மருத்துவ சார்ந்த தகவல் இருக்கணும். இந்த மாதிரி இறுதி அறிக்கையில நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதனால நம்ம இறுதி அறிக்கையில அதுதான் தட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், கேதரிங் ஆஃப் எவிடன்ஸ், தட் இஸ் கால்டு இன்வெஸ்டிகேஷன். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் வரக்குள்ள எனக்கு வேற ஞாபகம் வருது. 3 stages இன் கிரிமினல் லா: இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி அண்ட் ட்ரையல். இது எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கணும்? இன்வெஸ்டிகேஷன் அப் டு ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் ஃப்ரம் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 154 சப்செக்ஷன் 1, அப்புறம் எது இருக்கும் டில் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி. இதுதான் இன்வெஸ்டிகேஷன். தென் என்கொயரினா என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃப்டர் ஃபைலிங் த சார்ஜ் ஷீட், பிஃபோர் ஃப்ரேமிங் த சார்ஜஸ். நல்லா தெரிஞ்சுங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு கோர்ட் டேக்ஸ் காக்னிசன்ஸ். ஆஃப்டர் ஃபைலிங் த சார்ஜ் ஷீட், பிஃபோர் ஃப்ரேமிங் த சார்ஜஸ் இஸ் கால்டு என்கொயரி. அப்ப ட்ரையல் என்பது முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப தீர்ப்புல மாத்திட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விட்னஸ் விசாரிச்சா பார்ட்டட் கேஸ் ஆண்டா ஸ்டார்டட் ட்ரையல் சொல்றாங்க. முதல்ல சொன்னாங்க. இப்ப எப்படி தெரியுங்களா? when the charge is framing, when the charge is framing அப்படின்னாலே ட்ரையல் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குற்றச்சாட்டு வணையப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக அர்த்தம். சரி, அப்ப ஆர்குமெண்ட்டுக்கு தனி ஸ்டேஜ், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தனியான்னு கேட்டா இன்க்ளூட்ஸ் ட்ரையல்ல அது வந்துடும். ரைட், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். 174 அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்டு தான், வேற ஒன்றும் இல்லை, சஸ்பீசியஸ் டெத்துன்னு சொல்லுவோம். அந்த நீங்க அதை படிச்சு பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வரும். சந்தேக மரணம் என்பது ஒரு நபரால் மட்டுமே நடந்ததாக கிடையாது. விபத்தா இருக்கலாம், தற்கொலையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது டீடைல் டெஃபினிஷன் இவ்வளவுதான் சொல்லுவாங்க. சஸ்பீசியஸ் டெத் டிஃபென்ஸ் அப்பான் த அஃபென்ஸ். அதுவும் உமன் ரிலேட்டட் அஃபென்ஸா இருந்தா, ஒரு திருமணமான பெண்ணா இருந்தா விசாரணை அதிகாரி மாற்றப்படுவார். ஓகேங்களா? சஸ்பீசியஸ் டெத் ஸ்டேஷன்லயோ அத்தாரிட்டியோ இருந்தா 176 என்ன சொல்லுவாங்க? கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அது மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பார். திருமணமான 7 வருஷத்துக்குள்ள இறந்துருந்தாங்கன்னா சந்தேக மரணம் சொன்னா அது ஆர்டிஓ விசாரிப்பார். அதெல்லாம் இன் டீட்டெயில் தான் பார்க்கணும். அதுக்கெல்லாம் 1 மணி நேரம் பத்தாது, 1 நாள் வேண்டும். அடுத்தது இவ்வளவு விஷயங்களை சொல்லி 175 இதுல 173 சப்செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா 8ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரீஇன்வெஸ்டிகேஷன். அது ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். அதுலயே குறிப்பா பாருங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரீஇன்வெஸ்டிகேஷன் போடுற உத்தரவிடுகின்ற அதிகாரம் கிடையாது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போடுகின்ற உத்தரவிடுகின்ற அதிகாரம் உண்டு. யாரால? டிஃபெக்டிவ் கம்ப்ளைனன்ட் தேவைப்பட்டால் 173 சப்செக்ஷன் 8 கீழே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். அதோட சரியா? அப்புறம் தேவைப்பட்டா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல புதிய தகவல், புதிய சாட்சி, புதிய குற்றவாளி, புதிய ஆவணங்கள் கிடைக்குமே ஆனால் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? திருப்பியும் குற்றச்சாட்டு வணைய வேண்டும். அதுல மட்டும்தானே
319 கீழே செய்யலாம். எப்பொழுது சாட்சியை பாக்ஸ்ல எடுத்து விசாரிக்கிறாங்க, சாட்சி கூடுதலா சில தகவல்களை சொல்கிறார், அது கேட்டா அது இன்ட்ரோடக்டரி ஃபேக்ட் சொல்ல முடியாது. புதிய சாட்சியம் ஒரு பொறுமையை, பிரச்சனைக்குரிய பொறுமையை குத்து வருதுன்னா உடனே மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, அதை நிறுத்திட்டு பதிவு செய்து திருப்பியும் குற்றச்சாட்டுல வளைந்து புதிய அக்யூஸ்டை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். 319 கீழே. அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜி அடிஷனல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு பக்கம் கேசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சரி, இப்போ வித்ட்ராவல் பண்றதுக்கு அதிகாரம் யார் யார்கிட்ட இருக்கு? ப்ராசிக்யூஷனை வித்ட்ரா பண்ணா 321ல ப்ராசிக்யூஷன் வித்ட்ரா பண்ணலாம். அது கவர்மெண்ட்டுடைய உத்தரவின் பேர்ல பண்ணலாம். இதுல நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு. 10 வழக்கு இருக்கு கனெக்டட் மேட்டர்னா, அதுக்கு யாருக்கு ஒரே உத்தரவு பண்ணலாம்னா 10, அந்த உத்தரவுல 10 சிசி நம்பரும் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஒண்ணுதான் இருந்துச்சுன்னா ஒண்ணுதான் பண்ணணும் அப்படின்ற நடைமுறைகள்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. சரி, இப்ப ஓரளவுக்கு இதை நம்ம முடிச்சாச்சு. அமெண்ட்மெண்ட் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். 176 வரைக்கும் முடிச்சாச்சு. இது போலீஸ் ரிப்போர்ட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் கேப்ஸோட நாளைக்கு சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. யாருன்னா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். சார் yeah, I am in the line. சார் சொல்லுங்க, ஏதாவது யாருன்னா கேட்கறாங்களான்னு கேளுங்க. Friends, make this session as interactive, as much interactive as possible. நீங்கள் உங்களுடைய டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கலாம். அது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும், உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். ப்ளீஸ் ரைஸ் கொஷின்ஸ் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் இன் டவுட்ஸ். இன்பிட்வீனில் 2-3 பேர் கொஷின் பண்ணிங்க, நம்ம அந்த இன்ட்ராக்டிவ் செஷனில் அதை வச்சுக்கலாம். அவருடைய ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். ப்ளீஸ் ஆஸ்க் எனி கொஷின்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ், எனி டவுட்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ப்ளீஸ் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. Hello. சொல்லுங்க. Sir, second class magistrate யாருங்க சார்? சார் பேர் சொல்லுங்க. சரவணகுமார் from திருப்பூர். சரவணகுமார் சொல்லுங்க. எனி மேஜிஸ்ட்ரேட் என்ற ஹெட் வருது பாருங்க, நீங்க ஷெட்யூல் 1 சிஆர்பிஸ்ல பாருங்க. சரிங்க சார். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தமிழ்நாட்டுல கிடையாது. ஓகே. ஆனா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த தாசில்தார் இருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் தாசில்தார்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எஸ் சார். அவங்கள பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து அவங்களுக்கு ஒரு கோர்ட் ஒன்று அலாட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை அவங்க கட்டெல்லாம் வந்து கமிட் பண்ணுவாங்க. 6 மந்த்துக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சரி, ஓகே. அவங்கள தான் இங்க நம்ம செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க். அவங்களுக்கு 1 இயர் வரைக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம். 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபைன் போடலாம். இப்போ ஃபைன்லாம் ரைஸ் பண்ணிட்டாங்க, நான் அப்புறம் சொல்றேன். 50,000 வரைக்கும் போயிடுச்சு இப்போ. சரி, ரைட். அடுத்தது எனிபடி யாருன்னா சொல்றீங்களா? சொல்லுங்க. Any other doubts? Please ask. சரி, வேற எந்த கேள்விகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேன் வி ட்ரை டு கன்க்ளூட்? மீண்டும் ஒரு முறை அபெக்ஸ் லா அகாடமி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதுவரும் ஏகே வேலன் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப எலாபரேட்டிவாக இருந்தது. என்ன அளவுக்கு எந்த ஒரு நான் லீகல் பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சச் அ கிரேட் டீச்சர். ஐ வில் நாட் கால் ஹிம் as a speaker. He was literally teaching. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஷனை ஹேண்டில் பண்ணார். ஒரு ப்ரொசீஜர், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன வெரி வெரி மைன்யூட் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாத்துக்கும் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோ டவுட்டு. இன்ஃபேக்ட் அவர் டாபிக் செலக்ட் பண்ணினது, அந்த டாபிக் given to him was procedures for filing complaints in police stations and also before courts. But unfortunately with the consent of time, நம்ம ரொம்ப எலாபரேட்டாக அவர் சொன்னதுனால நம்ம வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் அவரால் கவர் பண்ண முடிஞ்சது. டெஃபினெட்லி we will be fortunate enough to request him again to come and talk about how to file the complaints before the courts. அது இன்னொன்று பார்ட் 2 ஃப்ரம் ஏகே வேலன் கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணுவோம். அதற்கு அவரும் ஒப்புதல் அளிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அபெக்ஸ் லா அகாடமி எப்பொழுதும் வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு சேவையாற்றி கொண்டே இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் டாபிக், ஹாட் டாபிக்கோட, நல்ல ஸ்பீக்கரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.